வணக்கம் சார். குட் ஈவினிங் எவ்ரிவான். ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லோரும் மீண்டும் இந்த 2 மணி நேரம் பயிற்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். நமது ப்ராஸ்பர் கோச்சிங் ப்ரோக்ராம், கோச்சிங் அண்ட் மென்டரிங் ப்ரோக்ராம் வெற்றிகரமாக ஒரு பல மாதங்களாக இப்போ நடைபெற்று வருகின்றன. இந்த பயிற்சியின் மூலயமா நம்ம மக்கள் ஓசை நிறுவனத்தின் ஆதரவுடன் நம்ம பல பேர், பல வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், வணிகர், அவங்களுக்கு எல்லோரும் முக்கியமான வியாபாரம் சார்ந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து வாரம் புதன்கிழமை 8லேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம வழங்கிட்டு வரோம். இதன் மூலம் நம்மளோட நம்பிக்கை என்னன்னா, உங்களுக்கு எல்லோரும் நம்ம இங்கே ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பயனுள்ளதாக வரும் என்று நம்புகிறோம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஆனால் ரொம்ப முக்கியமான தலைப்பு. சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்துக்கும் நம்மளுடைய வருமானத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. growing your business through social media. ஓகே, சமூக ஊடகங்கள் மூலம் வியாபாரத்தை வளர்ச்சி, ரைட்? இதை நம்ம எப்படி திட்டமிட்டு அணுகிறது, அதுதான் எங்களை இப்போ இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பு நான் நாடு அளவில் பல இடத்துல நான் பேசியிருக்கேன். பல அமைப்புகளும், பல நிறுவனத்துக்கும், பல தனியார் வியாபாரிகளுக்கும் இந்த பயிற்சியை நான் நடத்திட்டு பல வருடமாக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தாலும் இந்தியர்கள் மத்தியில் இந்த சோஷியல் மீடியா, இந்த சமூக ஊடகங்கள், இதை முறையாக கையாளுறது ரொம்ப குறைவான ஆளுங்க தான். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, TikTok is becoming one of the most powerful platforms. அதில் ஓரளவு நம்ம இந்தியர்கள் நிறையா லைவ் செய்கிறாங்க. நிறையா டிக்டாக் ஷாப் மூலயமா அவங்க வியாபாரத்தை டிக்டாக் பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க நிறைய செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அது ஏன் தயக்கம்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க. ரைட்? எனக்கு டிக்டாக் எனக்கு பிடிக்கல. ஏன்னா டிக்டாக்ல நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அங்கே நிறையா இருக்குது. நேரத்தை வீணாக்குற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. எனக்கு ஃபேஸ்புக் பிடிக்கல, எனக்கு இன்ஸ்டாகிராம் பிடிக்கல, அதனால நான் அதில் ரொம்ப நேரத்தை நான் செலவழிக்கலை, நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட தனிப்பட்ட கருத்தை முன்னிலையாக வச்சு அதனால் அதை அந்த பெரிய வாய்ப்பினையை தவற விடுறாங்க. ஏன்னா வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம், நமக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்றது முக்கியமே கிடையாது. நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ரைட்? உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றது முக்கியமே கிடையாது. நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குதா, நம்ம கஸ்டமர் அங்கே இருக்காங்களா, எங்கே நம்ம கஸ்டமர் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நாம் வியாபாரத்தை செய்யணும். இதுதான் அடிப்படையான விஷயம், ரைட்? ஆளே இல்லாத இடத்துல போய் நம்ம வியாபாரம் செய்ய மாட்டோம். ஆள் நடமாற்றம் எங்கே அதிகமாக இருக்குதோ, ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஆள் நடமாற்றம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வியாபாரத்தை ஆரம்பித்தோம்னா நம்மளோட விசிபிலிட்டி அதிகமாகும், ரைட்? நிறைய பேர் அங்கே ஏற்கனவே இருக்காங்க, அதனால் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க, அதனால் வியாபாரமும் கூடுதலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஆளே இல்லாத இடத்துல போயிட்டு, ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆளே இல்லாத இடத்துல அங்கே போய் நீங்கள் வியாபாரத்தை பண்ணீங்கன்னா வியாபாரம் எப்படி ஓடும்? இது அந்த மாதிரி தான் இது. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அது சரின்னு படலை,
எனக்கு அது விருப்பம் இல்ல. அதனால நான் அங்க போயிட்டு நேரத்த செலவழிக்கல அப்படின்றது சொல்றது. வியாபார ரீதியா பார்த்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு தவறான அ ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லணும். அது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நெறைய பேரு இந்த மாரி முடிவு எடுக்குறாங்க. ஸோ வியாபாரம்ன்றது என்னன்னா, நம்ம கஸ்டமர் எங்க இருக்காங்களோ, அங்க போய் நம்மளோட பொருள்களோ, நம்மளுடைய சர்வீசஸ் நம்மளோட சேவைகளோ, அங்க போய் நம்ம விளம்பரப்படுத்தணும்னா, அத பத்தி அங்க பேசணும்னா, நெறைய பேரு அத பார்க்கறதுக்கு வாய்ப்பு. அதிலிருந்து ஒரு சிறிய ஒரு 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 குறிப்பிட்ட அ யூ நோ அ சர்டன் பெர்சன்டேஜ் ரைட்? வந்து உங்களுக்கு பிசினஸ் குடுப்பாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். அ உங்களுக்கு எது பிடிக்குது, பிடிக்கலன்னுங்கிறது இங்க முக்கியமே இல்ல. உங்களுக்கு பொருள் விக்கணும்னா, ரைட்? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எங்க அதிகமான கவனம் நம்மளுடைய கஸ்டமரோட கவனம் எங்க இருக்குன்னா, மொபைல் ஃபோன்ல தான் இருக்குது. அதுவும் குறிப்பா மொபைல் ஃபோன்ல எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னா, அது TikTokல தான் இருக்குது. ஏன்னா, இப்போ ஒரு யூ நோ ஒரு நாள்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, எத்தன மணி நேரம் ஒரு சராசரியான ஒரு ஆளுங்க வந்து இந்த TikTokல நேரத்த செலவழிக்கிறான்னு பார்த்தோம்னா, ஆ அது ரொம்ப அதிகமான ஒரு நேரம் தான். ரைட்? ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நாம இந்த TikTokல டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 4ங்கிறது 5 மணி நேரம் சில பேர் நினைப்பீங்க. என்ன அவ்ளோ நேரமா நம்ம TikTok பார்க்குறோன்ட்டு. அப்படி இல்லைங்க. ஆ யாருமே வந்து ஒரே டைம்ல 5 மணி நேரம் பார்க்கறதில்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்களேன். ரைட்? நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, சாப்பிடும்போது, ரைட்? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது, ரைட்? காடில உட்கார்ந்திருக்கும்போது, கிராப்ல நீங்க போகும்போது, பல சூழ்நிலையில வந்து அந்த சிறுக சிறுக அங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இதெல்லாம் நீங்க கூட்டி பாருங்க. இது 5 மணி நேரம் கூடுதலாகவே போகும். அப்படின்னா, பெரும்பாலானோர் ரைட்? A large majority of people are spending a lot of time looking at their TikTok feed. ரைட்? அந்த TikTok feedல அவ்ளோ கவனம், அவ்ளோ மக்கள், அவ்ளோ நேரம் அங்க செலவழிக்கிறாங்கன்னா, ஸோ தி அட்டென்ஷன் இஸ் தேர். மக்கள் கவனம் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. ஸோ மக்கள் நடமாட்டம், ஆள் நடமாட்டம் பிசிக்கலா கிடையாது. விர்ச்சுவலா அங்க நடமாடுறாங்க. அங்க இருக்காங்க. அவங்களோட கவனம் அங்க செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்மளோட பொருள்களோ, நம்மளோட சேவைகளோ, அங்க நம்ம எப்படி பொசிஷன் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி. ரைட்? ஸோ TikTok ஒரு பக்கம். இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, Facebook. Facebookங்கிறது ஒரு புதுமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம். கடந்த ஒரு 10 வருடங்கள் மேலாக வந்து Facebook தான் நம்பர் 1. இன்னமும் Facebook இஸ் நம்பர் 1 லீடிங். ஓகே. த நம்பர் 1 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நாட் ஈவன் TikTok. ஓகே. ஆனா Facebookல பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள இருக்கிற கஸ்டமர் பேஸ்ங்கிறது கொஞ்சம் வயதுல மூத்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப யங் பீப்பிள் அங்க பார்க்க முடியாது. ரைட்? ரொம்ப யங் பீப்பிள். TikTokல நெறைய யங் பீப்பிள் பார்க்கலாம். யங் கிரவுட். ஆ ஸோ Facebookன்றது ஒரு மெச்சூர்ட் கிரவுட். மெச்சூர்ட் கிரவுட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, தே காட் பையிங் பவர். அவங்களுக்கு வாங்குற பணபலம், வாங்குற பொருட்கள அ பர்ச்சேஸ் பவர் வந்து கூட. ரைட்? ஸோ மோர் மெச்சூர்ட், மோர் ஸ்டேபிள். இந்த Facebook கிரவுட் வந்து நீங்க அதிகமா விலை போட்டு வித்தீங்கன்னா, வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மெச்சூர்ட் கிரவுட் வந்து என்ன மாரி பொருள் எதிர்பார்ப்பாங்கன்னா, குவாலிட்டியான பொருட்கள் எதிர்பார்ப்பாங்க. அ அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள அவங்க எதிர்பார்ப்பாங்க. அ அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாரியான பொருட்கள, அ நம்பிக்கை வர மாரியான வியாபாரிகளுடன் உடன் இல்லன்னா நிறுவனத்தினுடன் பிசினஸ் செய்யணும், இல்ல வாங்கணுன்ற எண்ணம் உடையவங்க. ஸோ மெச்சூர்ட் யூ கேன் செல் ஃபார் ஹையர் பிரைஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் கூட. அது Facebook. TikTok பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ யங்கர் கிரவுட். அ லோவர் பிரைஸ் பாயிண்ட். ரொம்ப கூடுதலா விலை வித்தீங்கன்னா, தே வோன்ட் பை. விலை குறைவா இம்பல்ஸ் பை.
ஒரு ரொம்ப யோசிக்காம திடீர்னு அந்த ஒரு அந்த ஒரு இம்பால்ஸ், ரைட்? இந்த பர்ச்சேசிங் அங்க நிறைய நடக்கும். ஸோ 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக். இது நடுவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இஸ் another மீடியம் where இட்ஸ் மோர் விஷுவல். விஷுவல்னா நீங்க வந்து நிறைய அங்க பேச முடியாது. ஆனா படமா காமிக்கலாம். ஸோ விஷுவலா காமிச்சு வாங்கக்கூடியதுன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ அட்ராக்டிவான பொருட்களை எப்படி யார்கிட்ட விற்பனை செய்யணும்னா, பெரும்பாலானோர் விமன், ரைட்? லேடீஸ். ஸோ லேடீஸ் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் காமிச்சு அட்ராக்டிவாக காமிச்சு எப்படி அழகாக காமிச்சு அவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராமோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் 3 மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ திரும்பியும் நான் வலியுறுத்துறேன், நமக்கு என்ன பிடிக்குது, நமக்கு என்ன பிடிக்கலன்றது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம கஸ்டமர் எங்கே இருக்காங்க? யார் நம்ம கஸ்டமர்? நம்ம கஸ்டமர் எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்களோ அங்கே எப்படி அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, அவங்கள வசியம் செய்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் வசியம்ங்கிறது மந்திரத்தாலோ பிளாக் மேஜிக்லையோ வசியம் செய்யலை. நம்மளுடைய என்ன சொல்கிறோம், என்ன தகவல் நம்ம சொல்கிறோம், எப்படி நம்ம அந்த தகவலை சொல்கிறோம், எப்படி நம்மளோட பொருட்களுடைய நம்மளோட விற்பனை பண்ணுற பொருள்களுடைய நன்மைகளை, பெனிஃபிட், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், ரைட்? அது எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோன்னு இருக்குது. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரே மாதிரி பேச முடியாது. அந்தந்த பிளாட்ஃபார்மு அந்தந்த கஸ்டமருக்கு எப்படி எப்படி நம்ம சொல்லணுமோ அந்த விதத்தில் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ அதுதான் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இப்போ ஒரு ஒரு சுருக்கமாக ஒரு கான்சைஸாக ஒரு 2 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, ஒரு 1 மினிட் கொடுங்க, நான் ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி இது என்னோட பயிற்சிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதை நீங்கள் நிறைய வாட்டியும் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து கேட்ட விஷயத்தையும் நம்ம திருப்பி திருப்பி கேட்கறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய விஷயம் நம்ம மைண்டில் பதிவு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப கேட்க 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 ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் போது சில விஷயங்கள் நம்ம மைண்டில் நம்ம பதிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் சோஷியல் மீடியாங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் வியாபாரம்ன்று நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா, ஒரு வியாபாரம் அது செய்யணும்ன்ற நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் இக்னோரே பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா உங்கள் வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் growth இருக்கும் தவிர்த்து அதுக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ரைட்? கண்டிப்பாக முடியாதுன்னு இல்லை. சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம வியாபாரம் பண்ண முடியாதா? பண்ணலாம், கண்டிப்பாக முடியும். ஆனால் பல விதமான நீங்கள் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும், ரைட்? ஸோ சோஷியல் மீடியா இஸ் ஒன் மெத்தட். நீங்கள் சுலபமாக பலதர மக்களை வந்து ஒரு சிம்பிள் ஒரு டெக்னிக்ஸில் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்? ஸோ டூ நாட்
ignore social media if you are in business. As long as you are doing business, you must study how your customer react and behave in the social medias, right? So இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay. So social media, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, it is essentially a marketing platform. ஸோ சோஷியல் மீடியா வந்து இத மார்க்கெட்டிங்க்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். சில பேர் சொல்லுவாங்க, அப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாதா? சோஷியல் மீடியா சேல்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்களே. ஸோ இஸ் இட் அ சேல்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் இஸ் இட் அ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்? விச் ஒன் இஸ் இட்? So it's not a sales platform. It is essentially, it is a marketing platform, right? ஆனால் இந்த மார்க்கெட்டிங்ன்றது சேல்ஸ் இல்லையா? மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ் தான். மார்க்கெட்டிங் சைலண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் மார்க்கெட்டிங் செய்யும் போது அது சேல்ஸ் பண்றோன்ட்டு யாருக்கும் தெரியாது. சேல்ஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம அக்ரெசிவா செய்வோம் சேல்ஸ் பண்ணும்போது. மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம சைலண்டா செய்வோம். தட் மீன்ஸ் ஏன் இந்த பொருள் முக்கியம்ங்கிறத அவங்களுக்கு ஒரு விற்பனை தன்மை இல்லாம நம்ம விளக்கி சொல்றோம், ரைட்? அதுதான் மார்க்கெட்டிங். சேல்ஸ்க்கும் மார்க்கெட்டிங் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். சேல்ஸுங்கிறது இஸ் அக்ரெசிவ், இட்ஸ் வெரி டிரான்சாக்ஷனல். அதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது, உங்க பொருளை கஸ்டமரோட கொடுக்கறது. மார்க்கெட்டிங்ன்றது அப்படி இல்லை. மார்க்கெட்டிங் வந்து சேல்ஸ், அந்த பணம் பொருள் இடமாற்றம் நடக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனா நாளடைவில் வந்து உங்களோட ப்ராடக்டோட வேல்யூவை எப்படி அவங்க மைண்ட்ல நிக்க வைக்கிறது. ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன், யாருனாலும் எல்லோருனாலையும் சேல்ஸ் பண்ணிட முடியும் ஒரு வாட்டி. Everybody can do sales at any point of time, once. ஒருத்தர்கிட்ட ஒரு வாட்டி பொருளை விற்கிறது ரொம்ப சுலபம். எது ரொம்ப கஷ்டம்னா, அதே நபர்கிட்ட திரும்பவும் அதே பொருளை விற்கிறது. அதுதான் கஷ்டம், ரைட்? யார்கிட்ட வேணாலும் நீங்க என்ன வேணாலும் சொல்லி எப்படி வேணாலும் ஒரு வாட்டி நீங்க வித்துடலாம். ஆனா திரும்பவும் நீங்க ஒரு பொருளை, அதே பொருளை அதே ஆளுகிட்ட திரும்ப விற்கணும்னா அவங்க வாங்கணும், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங்ன்றது ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை. இட் இஸ் அவங்க எப்படி உங்க பொருளை வாங்குற ஸ்ட்ராட்டஜி, ரைட்? இட்ஸ் நாட் யூ செல்லிங், இட் இஸ் யோர் கஸ்டமர்ஸ் பையிங், ரைட்? So how to make people buy your product or service again and again. So that is the whole concept behind the marketing. So marketing என்னன்னா, மற்றவர்களை எப்படி உங்க பொருட்களை வாங்க விற்பது. நீங்க விற்கல, அவங்களா வந்து வாங்குறாங்க, right? So this is a major difference between sales strategy and a marketing strategy. So அப்படி பார்க்க போனா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, it is essentially ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், right? மற்றவர்களை உங்க பொருட்களை வாங்க விற்கிற ஒரு முக்கியமான ஒரு தளம், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 3 விதமான ஸ்ட்ராட்டஜி. முதல் ஸ்ட்ராட்டஜி இஸ் கான்டென்ட், ரைட்? கான்டென்ட். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பிராண்டிங். மூணாவது ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ ஒன்று நம்ம பார்ப்போம். கான்டென்ட்னா என்னது? கான்டென்ட், ரைட்? ஸோ கான்டென்ட் என்னன்னா 3 விதமான ஃபார்மேட்ல இருக்கு பெரும்பாலும் கான்டென்ட் நம்ம சொல்லும் போது. முதல் விஷயம் என்னன்னா, கான்டென்ட் இட் இஸ் எழுத்து வடிவமா இருக்கிற
தகவல்கள், டெக்ஸ்டுவல் ஃபார்மேட், எழுத்து வடிவத்தில் இருக்கிற தகவல்கள். இரண்டாவது ஃபார்மேட் ஆஃப் கான்டென்ட் என்னன்னா படம் வடிவத்தில், இமேஜ், விஷுவல், படமாக, ரைட்? A picture speaks 1,000 words, ரைட்? ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆள்கிட்ட விளக்கி சொல்றதோட ஒரு படமா காமிச்சிட்டா இம்மீடியட்டா அது போய் சேர்ந்துடும், ரைட்? ஸோ இமேஜ், விஷுவல், பிக்சர், கம்பா. மூணாவது ஃபார்மேட் என்னன்னா கான்டென்ட்னு சொல்லும் போது வீடியோ, ரைட்? வீடியோனா என்னது? அசைகிற படம், ரைட்? மூவிங் பிக்சர், அதுதான் வீடியோ. ஸோ வீடியோ வந்து என்னன்னா எழுத்தும் இருக்கும், விஷுவலும் இருக்கும், சவுண்டும் இருக்கும், ரைட்? சவுண்டு. ஸோ இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நாலாவது ஒன்று இருக்குது. நான் மூணு என்ன சொன்னேன்னா கான்டென்ட்ங்கிறது இமேஜ், முதல் இது வந்து டெக்ஸ்ட், ரெண்டாவது இமேஜ், மூணாவது வீடியோ. நாலாவது என்னன்னா இஸ் லைவ். லைவ் இஸ் வீடியோ பட் இஸ் ரியல் டைம். ரியல் டைம்னா லைவ் ப்ராட்காஸ்ட், ரைட்? ஸோ இதுதான் 4 விதமான கான்டென்ட். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த, நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த, ரைட்? இங்க எழுத்து வடிவத்திலையும் சொல்லலாம், படமாகவும் சொல்லலாம், விஷுவலா, பிக்சர்ஸ் மூலியமா, வீடியோ மூலியமாகவும் சொல்லலாம், இல்ல லைவாகவும் போகலாம், ரைட்? ஸோ சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது. அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். எப்படின்னா நீங்க பார்க்கலன்னா நீங்க மறந்துடுவீங்க. டெய்லி பார்க்கணும், கண்ணில் டெய்லி தோண்டிக்கிட்டே இருக்கணும். தோணாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள் மனசுல வந்து மைண்ட்ல இருக்காது. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவில் நிறைய கான்டென்ட் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. டெய்லி கான்டென்ட் ஷேர் பண்ணணும். டெய்லி நீங்கள் கான்டென்ட் ஷேர் பண்ணும்போது எழுத்துப்பூர்வமாகவும் சரி, படம் வடிவத்திலேயாகவும் சரி, வீடியோ ஆகவும் சரி, லைவ் ஆகவும் சரி, என்ன நடக்கும்னா உங்களோட கான்டென்ட் வந்து அவங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய ஃபீட்ல வந்து அப்பியர் ஆகும். ஸோ அவங்க டெய்லி உங்களை பார்ப்பாங்க, ரைட்? டெய்லி பார்ப்பாங்க. நீங்கள் கான்டென்ட் போட 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 ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கான்டென்ட் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வாட்டியாவது அவங்களோட ஃபீல்டில் நீங்கள் அப்பியர் ஆவீங்க, ரைட்? ஸோ இந்த டெய்லி நடக்கிற அப்பியர் பண்ண என்ன நடக்குன்னா உங்களுடைய நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்வர்த்தினஸ், ரைட்? உங்களுடைய உங்களுடைய அந்த கான்டென்ட் வந்து நாளடைவில் என்னாக மாறுதுன்னா இட் பிகம்ஸ் அ பிராண்டா மாறுது. பிராண்ட்னா என்னன்னா பிராண்டிங் எப்படி நடக்குதுன்னா ஒரு சாதாரண ஒரு பொருள் ஒரு பிராண்டா எப்போ மாறுதுன்னா அதுக்கு வந்து ரிமெம்பரன்ஸ், ஆளுங்க பார்த்தோன்னே அது ரிகால் வேல்யூ, அதை பார்த்து இந்த பொருளா எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்ல அந்த மைண்ட்ல ஒட்டணும். அது ஒன்று. ரெண்டாவது அதோட பிராண்ட் வேல்யூ. ஓ இந்த பிராண்டா, இந்த பொருளா, ரைட்? இந்த நிறுவனமா, இது இவங்களா, இவங்கன்னா ஒரு சர்டன் வேல்யூ. ஓ நம்பி வாங்கலாம், நம்பிக்கையா இருக்கும், தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும்ன்ற ஒரு அந்த வேல்யூவோட எப்ப அந்த பொருளோ அந்த ஒரு நிறுவனமோ இல்ல அந்த ஒரு நபரோ அந்த வேல்யூவோட எப்ப அதை சேர்க்கப்பட்டு பேசப்படுதோ அப்போ பிராண்ட் உருவாகுது, அது பிராண்ட் ஆகுது. யாருக்கும் தெரியாத ஒரு பொருட்களை அதை வந்து அவங்க மனசுல ஒட்டணும், அவங்க மைண்ட்ல ஒட்டணும். அந்த ஒட்டுனது வந்து ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பிராண்ட் கூட இருக்குது, அது நம்ம வேணும். கெட்டத மூலியமாவும் அதுவும் ஒரு பிராண்டு தான். ஆனா அது நெகட்டிவ் பிராண்ட், அது நம்மளுக்கு தேவையில்லை. பாசிட்டிவ் பிராண்ட் வந்து ஒரு நல்ல வேல்யூவோட நம்ம பிராண்ட் வந்து ரிலேட் ஆகணும். ஸோ இது எப்படி நடக்கும்னா இந்த கான்டென்ட் வந்து சுலபமா எப்படி நடக்கும்னா கான்டென்ட் நம்ம டெய்லி நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண 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 நம்ம கான்டென்ட்டுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்க, ரைட்? என்ன ஆகும்னா
அவங்க மனசுல நிக்க ஆரம்பிக்கும். அவங்க மனசுல நிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கும்னா, உங்க பொருள வந்து அவங்களா தேட ஆரம்பிப்பாங்க. ரைட்? இதுதான் the whole concept between அ பிராண்டிங் அண்ட் கான்டென்ட். ஸோ இதுதான் 2 ஃபவுண்டேஷனல் ஸ்ட்ராட்டஜி இன் சோசியல் மீடியா. சில பேர் நினைப்பாங்க, "ஐயோ! கான்டென்ட் செய்றது ரொம்ப கஷ்டமாச்சே. டெய்லி போடணுமா? டெய்லி எத்தன கான்டென்ட் நம்ம போடுறது? டெய்லி 1 கான்டென்ட் போடுறோமா? 2 கான்டென்ட் போடுறதா? 3 கான்டென்ட் போடுறதா? அ அ 1 நாள் போட்டா பத்தாதா? டெய்லி நம்ப யூ நோ அப்பனா ஒரு நாள் 1 கான்டென்ட் ஆச்சுன்னா, ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் 30 கான்டென்ட். ரைட்? ஆ. இது ரொம்ப கஷ்டமாச்சேன்னு நினைப்பாங்க. ஆமா. கண்டிப்பா இது ரொம்ப சுலபமான விஷயம் இல்ல. கஷ்டம் தான். இப்ப வியாபாரம்னாலே விளம்பரம் செஞ்சாகணும். இந்த விளம்பரம் வந்து நீங்க செய்யலன்னா, இன்னொரு ஆள்ட்ட செய்ய சொல்லியாவது குடுக்கணும். நீங்க இன்னொரு ஆள்ட்ட செய்ய குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அதுக்கு பட்ஜெட் இருக்குது. அட்வர்டைசிங் அண்ட் புரமோஷனல் பட்ஜெட் எல்லா நிறுவனத்துக்கும் இருக்கும். ஆ ரேடியோலயோ, இல்ல நியூஸ் பேப்பர்லயோ, இல்ல டிவிலயோ, இல்ல ஏதாவது ஒரு யூ நோ பில்போர்ட்லயோங்கிறது ஒரு பட்ஜெட் ஒதுக்கி, நீங்க மற்றொரு ஆள்ட்ட இந்த பொறுப்ப ஒப்படைச்சீங்கன்னா, அவங்க நிச்சயமா செஞ்சுருவாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம சிறு வியாபாரியா இருக்கிறனால, அந்த பட்ஜெட்ங்கிறது ஒண்ணு இல்ல. அட்வர்டைசிங் அண்ட் புரமோஷன் A&P பட்ஜெட்ங்கிறது வி டோன்ட் ஹேவ். ஸோ இப்ப நம்ம இல்லாத வச்சு என்ன செய்றது? நம்ம தான் செஞ்சாகணும். இப்ப நம்ம செய்யணும்னா, அது கஸ்டமரா இருந்தா செய்ய மாட்டேன்னு சொன்னோம்னா, அப்புறம் யாரு தான் செய்றது? ஸோ உங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா, பட்ஜெட்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியோ பார்த்து ரைட்? அவங்கட்ட ஒப்படைச்சுட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சோசியல் மீடியா ஏஜென்சி ரைட்? குடுத்துட்டீங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணுவாங்க உங்களுக்காண்டி. ஸோ உங்களுக்கு வேலை மிச்சம். பட் அந்த பட்ஜெட் இல்லாத வாசி யார் செய்யணும்னா, நம்ம தான் செய்யணும். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில இந்த கான்டென்ட் இந்த எழுத்து வடிவமான மெசேஜஸ், வாட் யூ கால் திஸ் இமேஜ் வடிவமான மெசேஜஸ், வீடியோ வடிவமான மெசேஜஸ் இது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். இதே ஒரு 3, 4, 5 வருடங்கள் முன்னுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஆமா. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மேனுவலா செய்ய வேண்டியிருக்கு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில நம்மளுக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் நெறைய வந்துருச்சு. ChatGPT, Gemini, Copilot, ரைட்? DeepSeekன்ற பலவிதமான ஆ ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கான்டென்ட் ஜெனரேஷன் ஹஸ் பிகம் வெரி, வெரி, வெரி ஈசி. ரொம்ப சுலபமாயிருச்சு. ரைட்? ஸோ இன்னொன்னு கேள்வி கேட்பீங்க. இது எப்படி சார் ஏஐனா இது ஏன் எப்படி பயன்படுத்துறது? ஓகே. நல்ல கேள்வி. எனக்கு தெரியும். நெறைய பேரு வந்து இத வேற நம்ம கத்துக்கணுமா? அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆ கண்டிப்பா. ஏன்னா நீங்க இத கத்தே ஆகணும். ஏன்னா இது நீங்க கத்துக்கலன்னா, இப்ப உங்களுக்கு ஆ ஒரு பின்தங்கி போற சூழ்நிலை நிச்சயமா உருவாகும். ஏன்னா நாடே இல்ல. உலகமே இப்ப இந்த ஏஐய வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு எல்லாரும் வந்து அத ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்லோரும் பண்ற அந்த சூட்டோட சூட்டா நீங்களும் பண்ணீங்கன்னா, நீங்க கீப் அப் பண்ணிருவீங்க. இல்ல எல்லாரும் பண்ண முடிஞ்சு, எல்லாரும் பண்ணி கத்துக்கிட்ட பிறகு கடைசியா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, என்னன்னா, அந்த வாய்ப்புகள பலவிதமான வாய்ப்புகள நீங்க தவற விட்டுருவீங்க. வழக்கம் போல நீங்க கடைசியா எல்லாரும் இந்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும்போது, அப்பதான் நீங்க புதுசா உள்ள போவீங்க. ஸோ இத நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஏஐ நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுனீங்கன்னா, உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் வேல ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். ரைட்? இப்ப வெரி, வெரி ஈசி. இப்ப நீங்க முன்னெல்லாம் நம்ப அ ஆ என்ன சொல்லுவாங்க, இந்த காப்பி ரைட்டிங்ன்னு ஒரு பயிற்சி இருக்கும். இந்த காப்பி ரைட்டிங் என்னன்னா, அ இந்த எப்படி எழுதுறது? எழுத்து வடிவத்துல எப்படி நம்ம சொல்ல வந்த விஷயத்த எப்படி நம்மளோட டார்கெட் கஸ்டமர் கிட்ட போய் சேர்க்கிறதுன்ட்டு ஆளாளுக்கு மண்டைய பிச்சுக்குவாங்க. ஏன்னா, இந்த எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம நல்ல காலத்திலேயே எழுத முடியாது. திடீர்னு நம்ம வியாபாரிகள கூப்பிட்டு நீங்க இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது, மண்ட குழம்பி போய் நெறைய பேர் உட்கார்ந்திருப்போம். ஏன்னா, இது அ இதுக்கு முன்னுக்கு நடந்த சூழ்நிலை. ஆனா, இப்ப இந்த ஏஐலாம் வந்த பிறகு ஒண்ணும் தேவையில்ல. நீங்க அந்த ப்ராம்ப்டிங்ல வந்து என்ன வேணும்? என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னு அதோட பாயிண்ட் எடுத்து குடுத்துட்டாலே போதும். அதுவாவே ChatGPTயோ இல்ல ஏஐ பிளாட்ஃபார்ம் அதுவாவே உங்களுக்கு
உருவாக்கி குடுத்துருது. அ பல மொழியில. ரைட்? ஸோ த கான்டென்ட் கிரியேஷன் பிகம்ஸ் சோ ஈஸி. வீடியோவும் அதே மாரி தான். முன்னலாம் வீடியோ நீங்க எடிட் பண்ணணும், அத பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப எல்லாமே நீங்க போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுவா கான்டென்ட்டா குடுத்துருது. ரைட்? நீங்க என்ன பண்ணணும்னா, அத கொஞ்சம் நீங்க கையாளணும். கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இது ஏஐங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். இதுக்கு முன்னுக்கு நடந்த பயிற்சியில நெறைய கவர் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆ பல அந்த பயிற்சியில நீங்க தவற விட்டீங்கன்னா, நீங்க பழைய வீடியோலாம் நீங்க போய் பார்க்கலாம். ஏஐ பத்திலாம். ஆ இந்த பயிற்சியில நான் அத கவர் பண்ணல. பட் ஒரு குறிப்பா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இத நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு கஷ்டமான இருந்த ஒரு விஷயம், விச் இஸ் கான்டென்ட் ஜெனரேஷன் பிகம்ஸ் சோ ஈஸி. ஸோ ஒரு நாள் 3 இல்ல. நீங்க 5 கான்டென்ட், 6 கான்டென்ட் கூட வெளியாக்கலாம். ரைட்? ஸோ எனிவே, ஸோ தட் இஸ் நம்பர் 1 கான்டென்ட். கட்டாயமா செஞ்சாகணும். ஆனா நீங்க இந்த கான்டென்ட் செய்யும்போது, விற்பனை கான்டென்ட்டா மட்டுமே செய்யாதீங்க. ஏன்னா நெறைய பேர் கான்டென்ட் நெனச்சாலே வந்து இட்ஸ் ப்ரமோஷன். சேல்ஸ். சேல்ஸ் கான்டென்ட். வாங்குங்க, வாங்குங்க, வாங்குங்க. எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. பை ஒன் ஃப்ரீ ஒன். எனக்கு வந்து லிமிட்டட் டைம் பீரியட். எனக்கு ஆடி தள்ளுபடி. எனக்கு தீபாவளி புரமோஷன். எனக்கு அது இது. விற்பனையா போட்டு நீங்க தாக்காதீங்க. ரைட்? அதுக்கு பேரு கான்டென்ட் கிடையாது. நீங்க டெய்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்ன நடக்கும்னா, மற்றவங்க உங்களோட கான்டென்ட்ட இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா டெய்லி நீங்க அவங்கட்ட காச புடுங்குற விஷயமாவே இருந்துச்சுன்னா, யாருக்குமே புடிக்காது. ஸோ கான்டென்ட்ன்னு சொல்லும்போது, பயனுள்ள விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு தகவல சொல்லலாம். இல்லன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லன்னா டிப்ஸ் நீங்க குடுக்கலாம். இல்லன்னா ஹவ் டூ இப்ப நீங்க குக்கிங்னா எப்படி சமைக்கிறது? என்ன விக்கிறீங்க? மேபி இன்கிரீடியன்ட் விப்பீங்க. இல்லன்னா சாப்பாடு விப்பீங்க. இல்லன்னா மேபி அதோட அ அ யுட்டென்சில்ஸ விப்பீங்க. ஆனா நீங்க மக்கள் நீங்க கவர்றீங்கன்னா, ஹவ் டூ எப்படி சமைக்கிறது? ரைட்? இப்ப பியூட்டி ப்ராடக்ட் வித்தீங்கன்னா, ஹவ் டூ அப்ளை த மேக்கப். ஹவ் டூ அப்ளை ஃபவுண்டேஷன். ஹவ் டூ அப்ளை இது எப்படி செய்றதுன்னு நீங்க அத கத்துக் குடுக்குற மெத்தட் அந்த கான்டென்ட் உருவாவுது. ஆனா, மறைமுகமா என்ன பண்றீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட வந்து நீங்க அங்க பொசிஷன் பண்றீங்க. ரைட்? Right? So it's not a sales content, yeah. It's not asking people buy. It's asking people to be educated, to share important information. So அதுதான் content. இது நீங்க கான்சிஸ்டன்டா செய்ய ஓகே பிராண்டிங் அது பிராண்டிங்கா மாறுது. ஸோ கான்சிஸ்டன்ட்னா என்ன? ஹவ் கான்சிஸ்டன்ட்? ஒரு நாள் என்ன எத்தனை 5 கொண்டைனா? 3 கொண்டைனா? 10 கொண்டைனா? எத்தனை எத்தனை விஷயம் நீங்க ஷேர் பண்ணணும்? ஸோ இது வந்து the frequency of the content. It dependent on your capability and capacity. உங்களுக்கு என்ன வருமோ, எவ்வளவு வருமோ, அது தகுந்தது தான் எவ்வளோ கான்டென்ட் நீங்க போடுறதா, இல்லையான்னு நீங்க டிட்டர்மைன் பண்ணணும். சில பேர் சொல்லுவீங்க 3 நாள், ஒரு நாள்ல 3 கான்டென்ட் போட முடியும்ன்ட்டு. குட். முடியும்னா குட். பட் யூ மஸ்ட் என்ஷூர் தட் த கான்டென்ட் இஸ் கான்சிஸ்டன்ட். இப்போ ஒரு நாள் 3ன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த நாள் 3 தான். அதுக்கு அடுத்த நாள் 3 தான். தினந்தோறும் 3ன்னா, ஒரு நாள் 3ன்னா 3 கட்டாயம் 3 கான்டென்ட் வந்தே ஆகணும். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, ஆரம்பத்தில போட்டுருவாங்க 3 கான்டென்ட். மறுநாளும் 3 போடுவாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா 2ஆ குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்காது கான்டென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆ மாறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 0. ஆ அப்படி இருக்கக்கூடாது. ரைட்? 3 கான்டென்ட் முடிஞ்சதுன்னா, குட். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ 3 கான்டென்ட் போடுறதுனால, நாட் சின்சாய் கான்டென்ட். யுவர் கான்டென்ட் ஹேஸ் டூ பி குட். கான்டென்ட் நல்ல கவர்ச்சியாகவும், நல்ல வெல் டிசைன்ட் அண்ட் வெல் தாட் content. So all 3 content has to be good content. So மறுநாளும் another good 3 good content. Following day another 3 good content. Not chinchai content. முடியும்னு நினைச்சீங்கன்னா குட். கேரி ஆன். இல்ல முடியாது. என் இருக்கிற வேலைக்கு நான் வியாபாரத்த பார்ப்பேனா, இல்ல டெய்லி கான்டென்ட் செய்வேனா, இல்ல சோசியல் மீடியால இன்ஃபர்மேஷன போடுவேனா, இல்ல கஸ்டமர பார்ப்பேனா, யூ நோ
என்னால முடியாது 3 கன்டென்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தென் டோன்ட். யாரும் உங்களைய வற்புறுத்தல. இது பியூர்லி உங்களுடைய டிசிஷன். உங்களோட கெப்பாசிட்டியும், உங்களோட கேப்பபிலிட்டியும். எவ்வளவு முடியும்? எப்போ முடியும்? அதுக்கு தகுந்து தான் நீங்க டிசைட் பண்ணணும். எத்தன கன்டென்ட். 3 முடியலன்னா பரவால்ல. 1வது முடியுமா? ஒரு நாள் 1. டெய்லி ஒரு கன்டென்ட் போட முடியுமா? எழுத்து வடிவத்திலயோ, படம் வடிவத்திலயோ, வீடியோ வடிவத்திலயோ, லைவ் வடிவத்திலயோ ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு கன்டென்ட் போட முடியுமா? தென் அத செய்யுங்க. சில பேர் சொல்லுவீங்க, "இல்ல சார், ஒரு நாள் ஒண்ணும் முடியாது. எவ்ரிடே ஒண்ணு ஒண்ணு போடணுமா? அதே பெரிய வேலையாச்சே" அப்படின்ட்டு. சரி, ஒரு ஒரு நாள் 1 முடியலன்னா, ஒரு நாள் விட்டு 1 முடியுமா? ஓகே. ஒரு நாள் பண்ணீங்கன்னா, மறாநாள் நோ நீட். அதுக்கு அடுத்த நாள் பண்ணுங்க ஒரு கன்டென்ட். அப்புறம் மறாநாள் நோ நீட். அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு நாள் விட்டு 1 பண்ண முடியுமா? ஓகே. அப்படி செய்யலாம். இல்ல, இல்ல. ஒரு நாள் விட்டும் வர முடியாது. சரி பரவால்ல வேணாம். ஒரு வாரத்துல 1 சரி அதுவும் முடியாதா? 1 மாசத்துல 1 முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்க வாரத்துல 1, மாசத்துக்கு 1 செய்யணும்னு நெனச்சீங்கன்னா ஓகே. ஆனா பிராண்டிங் நடக்காது. பிகாஸ் டூ ஃபார், டூ டிஸ்டன்ட். பிராண்டிங் நடக்கணும்னா அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். கண்ல தெரியலன்னா மைண்ட்ல நிக்காது. ஸோ அவங்கள கண்ல தெரியணும்னா, மைண்ட்ல நிக்கணும்னா கண்ல தெரியணும். டெய்லி வந்துகிட்டே இருக்கணும். ஆ ஸோ சூஸ் a frequency which you are comfortable with. ஆர்வ கோளாறுல எடுத்தோனே ஒரு நாள் 5 கொண்டைன், 10 கொண்டைன்லாம் வேணாம். 1 போதும். பட் கன்சிஸ்டன்ட். எவ்ரி டே மஸ்ட். ரைட்? அனதர் ஃபேக்டர் ஃபார் கன்சிஸ்டன்சி என்னன்னா, நீங்க போஸ்ட் பண்ற நேரம். ஒரு நாள் ஒரு டைம், இன்னொரு நாள் இன்னொரு டைம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நாள் ஒரு கொண்டைனாவது போட்டாகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல டைமும் சேர்ந்து சூஸ் பண்ணிடுங்க. எத்தன மணிக்கு நீங்க போட போறீங்க? சரி 10 மணி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, எவ்ரி டே மஸ்ட் பி 10:00. ஒரு நாள் 10, ஒரு நாள் 8:30, ஒரு நாள் 11, ஒரு நாள் 5 மணிக்கு, ஒரு நாள் 10 மணிக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பலன் தெரியாது. ஏன்னா, இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்து என்னன்னா, ஒரு அல்கோரிதம் இருக்குது. ஒரு அல்கோரிதம் என்னன்னா, நீங்க டெய்லி ஒரே டைம்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த சோசியல் மீடியால உள்ள அல்கோரிதம், அதோட கோடிங், அதோட அது உங்களோட பேட்டர்ன படிக்கும். ஓ! இவரு வந்து ஒரே டைம்ல போடுறாரா? ஸோ, அந்த டைம்ல யாரு யாரெல்லாம் Facebookல இருக்காங்களோ, TikTokல இருக்காங்களோ, சோசியல் மீடியால இருக்காங்களோ, அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகலான்ட்டு அந்த சிஸ்டமே அவங்களுக்கு வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில போட்டீங்கன்னா, ஒரு 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 பேட்டர்னே இல்ல. அதனால அதனால இந்த மெஷின் லேர்னிங்ன்னு சொல்லுவாங்க. அது ஏஐ. இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் உடைய ஏஐ. ரைட்? செயற்கை அறிவு. அது ஸ்டடி பண்ணும் உங்களோட பேட்டர்ன். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்ட்டா செய்யணும். ஒரே டைம்ல செய்யணும். ஸோ எப்படி ஒரே டைம்ல செய்றது? டெய்லி ஒரு 10 மணி ஒரு கான்டென்ட் போடணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? 9:59க்கு வந்து ரெடியா நின்டு கான்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டு 10 மணி ஆனாக்கா பப்ளிஷ், போஸ்ட் அப்படின்னு தட்டுவீங்களா? ஆ அதுதான் இல்ல. ஆ அப்படி செய்யாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க கான்டென்ட்ட ஸ்கெட்யூல் பண்ணலாம். ஸ்கெட்யூல்னா என்னன்னா, இத்தன டைம்ல வெளியாகணும் அப்படின்ட்டு நீங்க முன்கூட்டியே நீங்க வந்து அத செட் பண்ணி வச்சிரலாம். செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, தென் அது பாட்டுக்கு அந்த டைம் வந்தோனே அதுவா போஸ்ட் ஆயிக்கும். ஸோ இது மாரி எல்லா கான்டென்ட் நீங்க செய்யலாம். ரைட்? ஸோ ஒரே டைம்ல நீங்க 1 வாரத்துக்கான கான்டென்ட் 7 கான்டென்ட் ரெடி பண்ணுங்க. ஒரே டைம்ல உட்காந்து 7 கான்டென்ட்டையும் மண்டே என்ன எத்தன மணிக்கு வரணும்? டியூஸ்டே எத்தன மணிக்கு வரணும்? வெட்னஸ்டே எத்தன மணி வரணும்னு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, அது பிறகு நீங்க இந்த சோசியல் மீடியா சைடு நீங்க தல வச்சு பார்க்க வேணாம். அதுவா போஸ்ட் ஆயிக்கும். கன்சிஸ்டன்டாவும் இருக்கும். ரைட்? டைம்லியாவும் இருக்கும். ஸோ இத நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, பிராண்டிங் நடக்கும். பிராண்டிங் நடக்கும். பீப்பிள் வில் ரிமெம்பர். ஏன்னா டெய்லி உங்க கான்டென்ட் எஸ்பெஷலி உங்க கான்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா, உங்க கான்டென்ட் வந்து ஒரு வேல்யூ இல்லன்னா ஒரு ஹியூமர் இல்லன்னா ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷன் பயனுள்ள விஷயம். இதெல்லாம் இருக்கும்போது டெய்லி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நீங்க ஒரு நல்ல நல்ல விஷயமா ஷேர் பண்ணும்போது, இந்த நம்பகத்தன்மை இந்த மைண்ட்ல ஒட்டுற மாரி, ஞாபகத்துக்கு வர்ற மாரி
உங்க பிராண்ட் மக்கள் மனசுல புகுந்துரும். ரைட்? சோ பீப்பிள் வில் ரிமெம்பர். சோ தட்ஸ் பிராண்டிங். 3வது பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்னா என்னது? உறவுகள். உறவுகள். ரைட்? ஸோ வியாபாரத்துல வந்து 2 விதமான உறவுகள் இருக்கு. வியாபாரத்துல. ஒண்ணு வந்து பணம் சார்ந்த உறவு. ஐ மீன் வெரி டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். உனக்கும் எனக்கும் ஒற்றுமையா இருக்கிறது விஷயம் என்னன்னா, அந்த பணம் தான். ஒரு ஆளுக்கு பணத்த வேணும். ஒரு ஆள் வந்து பணத்த வாங்கணும். இன்னொரு ஆள் வந்து பணத்த குடுக்கணும். பணம் குடுக்கிறவனுக்கு பொருள் வேணும். பணம் வாங்குறவனுக்கு பொருள் குடுக்கணும். ஸோ இட்ஸ் எ வெரி டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். ரைட்? பணம் சார்ந்த ஒரு உறவு வியாபாரத்துல. 2வது விதமான உறவு வந்து என்னன்னா, கான்டெக்ஸ்சுவல். கான்டெக்ஸ்சுவல்னா எ அந்த சூழ்நிலைக்கு தேவை சார்ந்த ஒரு ஒரு உறவு. தேவை சார்ந்ததுன்னா எப்படின்னா, உங்களுக்கு ஒரு அ தேவை இருக்குது. ஆனா, இந்த தேவைய நீங்க வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வந்து, அ நீங்க பல ரிலேஷன்ஷிப் பில்டிங் அந்த உறவ வந்து மேம்படுத்துறதுக்கு பல விதமான ஆக்டிவிட்டி செய்வீங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே. ஆ உங்களுக்கு எல்லாரும் வந்து ஒரு ஃபேவரைட் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்கும். ஃபேவரைட் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு புடிச்ச ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க அடிக்கடி திரும்ப, திரும்ப, திரும்ப போயிட்டே இருப்பீங்க. பல வாட்டி போனாலும் வந்து திருப்பி அங்க தான் போணும்னு உங்களுக்கு மனசு உங்கள அங்க தான் இழுத்து கொண்டு போய் விடும். பல கடைகள் இருந்தாலும், அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்ட் மட்டும் அடிக்கடி போவீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, ஏன் போவீங்கன்னு ஏதோ ஒண்ணு ஒண்ணு இழுக்கும் அங்க. ரைட்? அஃப்கோர்ஸ் சாப்பாடு ருசி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இருக்குது. பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அ ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஓனர் வந்து ரொம்ப என்னது உங்கள மனச கவர்ற மாரி நடந்துக்குவாங்க. சில கடைங்கலாம் சரியான பிஸியா இருக்கும். ஆனா நீங்க கடைக்குள்ள பூந்தோனே வந்து அந்த ஓனர் பார்த்து, "ஏய் வாங்கய்யா எப்படிய்யா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. போன வாரம் அப்புறம் ஒய்ஃப பார்த்தேன். அ ம கிளினிக்ல பிள்ளையோட நின்னுட்டு இருந்தாங்க. என் பிள்ளைக்கு காய்ச்சல் போல இருக்கு. ஆ இப்ப பையன் ஓகேவா? நல்லா இருக்காரா? குணமடைஞ்சுட்டாரா? சரி வாங்கய்யா வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஏய் அண்ணனுக்கு ஒரு இலை போடு. அண்ணனுக்கு கொஞ்சம் ஆர்டர் எடு." இவ்வளோ கூட்டத்திலயும், அவ்வளோ பிஸிலயும் வந்து உங்கள பார்த்தோனே வந்து ஒரு 2 வார்த்தை பேசுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரிலேஷன்ஷிப். அதுதான் உறவு. அதுதான் பாண்டிங். அந்த மாரி கடைகள்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்கள அறியாமயே வந்து அங்க சொல்லும். ஏன்னா நம்மளுக்கு பரிச்சயமானவரு, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு, எனக்கு பாஸ் நல்லா தெரியும். அ அ யூ நோ அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்சுவல்ன்னுவாங்க. கான்டெக்ஸ்சுவல். ரைட்? ஒரு தேவை அடிப்படையில, ஒரு உறவு, ஒரு ஒரு பாண்டிங் அடிப்படையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒண்ணு மட்டும் நான் சொல்லியிருக்கேங்க. வியாபாரம்னாலே ரிலேஷன்ஷிப் தான். பணம் மட்டுமே வச்சிருந்து, பணம் சார்ந்த ஒரு உறவு, பணம் சார்ந்த மட்டுமே ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, அது நீடிக்காது. ஏன்னா, அவங்களுக்கு வேண்டியது பணம். ரைட்? நீங்க 10 வெள்ளிக்கு வித்தீங்கன்னா, இன்னொருத்தன் 9லயும் 50 காசு வித்தான்னா, அங்க பாய்ஞ்சிருவாங்க. ஏன்னா லாயல்டி இருக்காது. ரைட்? இன்னொருத்தன் 9லயும் நிப்பான், அங்க பாய்ஞ்சிருவாங்க. இன்னொருத்தன் 8ல நிப்பான், அங்க பாய்ஞ்சிருவாங்க. ரைட்? சோ இட்ஸ் a பிரைஸ் வார் இஃப் இட்ஸ் டிரான்சாக்ஷனல். ரிலேஷன்ஷிப் வந்து இஸ் மோர் லாங் லாஸ்டிங். லாயல்டி. ரைட்? ஈவன் தோ மத்தது ப்ராடக்ட் கூட உங்க ப்ராடக்ட் உங்களோட கடையில வந்து கொஞ்சம் விலை கூடயா இருந்தாலும், பிகாஸ் தே லைக் அவங்களுக்கு புடிச்சு போச்சு. அதனால கூட காசு வந்தாலும் பரவால்ல, விரும்பி சந்தோஷமா குடுப்பாங்க. ஆ அதுதான் லாங் லாஸ்ட். ஸோ சோசியல் மீடியால இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படி உருவாக்குறது? எப்படி இந்த டிரான்சாக்ஷனலாய் மட்டுமே இல்லாம, ஒரு கான்டெக்ஸ்சுவலா ஒரு சூழ்நிலை, ஒரு தேவை சார்ந்த ஒரு நீடிக்கிற ஒரு உறவுகள எப்படி நம்ம சோசியல் மீடியால உருவாக்குறது? பண்ணலாமா? பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஆ இதுதான் எங்கேஜ்மென்ட் சொல்லுவோம். எங்கேஜ்மென்ட். ஆ காமெண்ட் செக்ஷன் இருக்குது. பிரைவேட் மெசேஜ் இருக்குது. ரைட்?
இந்த பிரைவேட் மெசேஜ் மூலியமா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலும் வந்து உங்க ப்ராடக்ட்ட விக்க பார்ப்பீங்க. ஒரு இடத்துல பிஎம் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாம, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கஸ்டமர நிஜமாவே அவங்கள யாரு, என்னதுன்னு பழகுற ஒரு ஒரு பியூர் சின்சியர், நாட் ஜஸ்ட் டூ செல் த ப்ராடக்ட். கெட் டூ நோ யுவர் கஸ்டமர். சே ஹாய், டாக் அபவுட் வாட் தே லைக், ரைட்? காமெண்ட் செக்ஷன்லயும், பிரைவேட் மெசேஜ்லயும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் மெசேஜ் பண்ணும்போதே வந்து ஒரு அ உள் என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஒரு ஹாய்ன்னுவாங்க, கொஞ்சம் அப்படியே பேசிட்டு, அப்புறம் கடைசியில பார்த்தோம்னா, காஃபி குடிக்க போலாமா? இல்ல மீட் பண்ணுவோமா? அப்ப மீட் எதுக்கு பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். அப்படிலாம் வேணாம். ஒரு ஒரு விற்பனை அ சார்ந்த ஒரு முயற்சியா இல்லாம, ஒரு ஜென்யூனா ஒரு ஆள வந்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? யூ ஆர் ஜென்யூன்லி இன்ட்ரஸ்டட் வித் தெம். கெட் டூ நோ தெம். பில்ட் த ரிலேஷன்ஷிப். சில பேர் சொல்லுவாங்க, "ஐய்யய்யோ! சார் என்ன சார் நீங்க என்ன எனக்கு என்ன அவ்ளோ நேரமா இருக்குது? நான் வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பில்ட் பண்ற அளவுக்கு, சோசியல் மீடியால." ஆ இது வியாபாரங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் உங்கள சும்மா சோஷியல் பண்றது எதுக்குன்னா, காதல் பண்றதுக்கோ, இல்ல வேற விஷயம் பண்றதுக்கோ, இல்ல கூட்டாளி பிடிக்கிறதுக்கோ அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் பிசினஸ். முன்னன்னா வந்து நம்ம பிசினஸ் ஒரு ஆள்ட்ட நம்ம பேசம்போது, ஆ யூ நோ பிசிக்கலா போய் பேசணும். காடி எடுத்து, வெளியாக்கி, டிரைவ் பண்ணி, ஒரு ஆள்ட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டு, அங்க உட்காந்து, ஆ யூ நோ சோ மெனி ப்ராசஸ். ஒரு ஆள் முன்னுக்கு நம்ம போய் நிக்கணும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணணும்னா. இப்ப நம்ப ரூம்ல உட்காந்துக்கிட்டு, ஃபோன தட்டிக்கிட்டு, ஒரு ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? அப்படின்னு கேட்கறதுல என்ன கஷ்டம்? அப்படி ஆயிருச்சு உலகம். முன்னலாம் தோஸ் டேஸ் வியாபாரம் பண்றது என்னன்னா பிசிக்கல் தான். ஒரு ஆள கடைக்கு கூட்டு போணும், தண்ணி வாங்கி குடுக்கணும், சாப்பாடு வாங்கி குடுக்கணும், செலவு பண்ணணும், நேரத்த இப்பலாம் எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியால ஒரு ஹாய், ஹவ் ஆர் யூ? ரைட்? சின்சியரா ஒரு ஆள பழகுறது. ரைட்? ஸோ இட்ஸ் த மோஸ்ட் ஈசி திங் டூ டூ இன் சோசியல் மீடியா. ஸோ இந்த 3 விஷயம் நீங்க ஸ்டெடியா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க செஞ்சீங்கன்னா, ரைட்? மார்க்கெட்டிங்க வந்து நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா செய்யலாம். ஓகே. உங்க கான்டென்ட் வேல்யூபிள், பயனுள்ள விஷயங்கள், அத கன்சிஸ்டன்ட்டா, ரைட்? தினைக்கும். இல்லன்னா நீங்க விச் எவர் ஃப்ரீக்வன்சி அது கன்சிஸ்டன்ட்டா நடக்கும்போது, நம்பகத்தன்மையும், ஞாபகத்தன்மையும் உங்க பொருட்கள் மேல அதிகரிக்கும். இத வந்து நீங்க ஒரு ஜெனுவின் ஹியூமன் டூ ஹியூமன், மனுஷன் டூ மனுஷன். ஆல்ரைட். இன்னொரு ஆள வந்து மனுஷனா பாருங்க. ஏடிஎம் மிஷினா பார்க்காதீங்க. இல்லன்னா பணம் குடுக்குற மிஷினா பார்க்காம, இன்னொரு ஆள் மனுஷனா பார்த்து, அவன ஜெனுவினா ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முயற்சிங்கன்னா, நாளடைவுல இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆ ஒரு வியாபாரத்த பெரிய லெவல்ல பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சோசியல் மீடியா. ஸோ இதுதான் 3 ஸ்ட்ராட்டஜி. ரைட். இ சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, பி டூ சி ன்ற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பிசினஸ் டூ கன்சியூமர். பிசினஸ் டூ கன்சியூமர் என்னன்னா, ஒரு வியாபாரம் நேரடியா அவங்களோட கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றீங்க. சில பிசினஸ் வந்து பி டூ பி இருக்குது. அப்படின்னா நீங்க கஸ்டமர் கிட்ட இல்ல. நீங்க இன்னொரு வியாபாரத்துக்கிட்ட தான் வியாபாரம் பண்றீங்க. ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஆ சாக்கோய்த்தியா. ஓகே. சாக்கோய்த்தியா கோரைங் பண்ணி தட்ல வித்தீங்கன்னா, அது இன்னொரு ஒரு நபர்கிட்ட விக்கிறீங்க. இன்னொரு இண்டிவிஜுவல்ட்ட விக்கிறீங்க. அவர் டைரக்ட்டா அவர் தான் கன்சியூமர். ஏன்னா சாக்கோத்தியா அவர் தான் சாப்பிட போறாரு. சாக்கோத்தியா தட்ல போட்டு வச்சுக்கணும். இப்ப இந்த சாக்கோய்த்தியா சமைக்காத இந்த சாக்கோய்த்தியா வித்தீங்கன்னா, யார்ட்ட விப்பீங்க? இன்னொரு வியாபாரத்துக்கிட்ட தான் விப்பீங்க. ரைட்? ரா மெட்டீரியல். அது பி டூ பி. ஸோ வியாபாரத்தில பி டூ சி, பி டூ பி இருக்குது. ஸோ பெரும்பாலான இந்த 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 சிறு வியாபாரிங்கலாம் என்னன்னா, பி டூ சி மாடல் தான். ஏன்னா நீங்க டைரக்ட்டா விப்பீங்க. யார் கஸ்டமர்ட்ட தான் விப்பீங்க. ஆ சர்வீஸ்னா நெறைய பி டூ பி இருக்கும். ஓகே. ப்ராடக்ட்னா வந்து யூசுவலி இட்ஸ் டூ பி டூ சி. ஸோ ஒரு காலகட்டத்தில வந்து பி டூ சி மாடல் தான் ஆ ரொம்ப பாப்புலர் எவ்ரிபடி. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆ இது ரொம்ப காம்ப்ளக்ஸா ஆயிருச்சு.
பி டு சி டு சி டு சி நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பி இருக்குது, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பி வருது. ஆ ஸோ வியாபாரங்கிறது முன்ன மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கிடையாது. முன்னன்னா ஒரு ஆள் வாங்குவாங்க, ஒரு ஆள் விப்பாங்க. ஒரு ஆளுக்கு பொருள் வேணும், ஒரு ஆளுக்கு பணம் வேணும். நேரடியா போவாங்க, பொருள் கைமாறும், பணம் கைமாறும், பிசினஸ் டன். இப்பங்கிறது அப்படி இல்ல. இப்பங்கிறது ஒரு பொருளோ, பணமோ கைமாறுறதுக்கு வந்து பல ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு பேரு தான் ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக் லூப்னா என்னது? ஆ இத பாருங்க. ஃபீட்பேக் லூப்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னுக்கு, நீங்க என்ன அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்றீங்கன்றதுக்கு கேட்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. நீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ட பத்தி என்ன சொல்றீங்கன்னு முக்கியமே கிடையாது. யாருக்குமே அது கேட்கறதுக்கு ஆர்வமும் கிடையாது. மற்றவர்கள் உங்க ப்ராடக்ட் பத்தி என்ன சொல்றாங்க? இதுதான் ஃபீட்பேக் லூப். ரைட்? ஸோ ஒரு உதாரணம். ஒரு படம் பார்க்க போறீங்க. ஒரு மூவி. இப்ப ரீசென்ட்லி கூலி படம். எத்தன பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் பார்க்கல. ரைட்? அந்த கூலி படம் பார்க்கறதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணுவீங்க? உடனே டைரக்ட்டா போவீங்களா? டெஃபினெட்லி. ரஜினிகாந்த் படம்லாம் நம்பலாம் ஃபேன்ஸ். ஸோ இது எதுவுமே யோசிக்காம டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ப்போம் படம் நல்லா இருக்கான்ட்டு. ஆ ஸோ என்ன பண்ணுவோம்? ஆன்லைன்ல போயிட்டு ட்ரெய்லர பார்ப்போம். ஏன்னா ரிவ்யூவர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கூட்டாளிக்கு கால் பண்ணுவோம். யூ நோ "ஏய் படம் பார்த்துட்டியா? எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கா? பார்க்கலாமா?" அ யூ நோ சும்மா தானங்க. ஒரு 20 வெள்ளி டிக்கெட் காசு செலவு பண்றதுக்கு நம்மளுக்கு இப்ப பல பலவிதமான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு வொர்த்தா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு படமே பார்க்க போறோம். இதுதான் இன்றைய உலகம். படம் மட்டும் கிடையாது. கூலி ரஜினி மூவி படம் மட்டும் கிடையாது. எல்லா பொருட்களும் அப்படிதான். நீங்க வித்தீங்கன்னா, உடனே வாங்குறதுக்கு ஆள்லாம் கிடையாது. பலவிதமான சோதனை, பலவிதமான வெரிஃபிகேஷன், ரிவ்யூ இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவே எடுக்குறாங்க. சரி பார்ப்போம். வாங்கலாமா? வேணாமான்ட்டு. ரைட்? ஸோ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, பயர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோசியல் ப்ரூஃப். ரைட்? Buyers are influenced by social proof. Social proofனா என்ன? Social proof is very simple. It's not what you say about your product. It's all about what others say about your product. Right? So social proof 3 விதமா இருக்கு. 3 விதமான social proof இருக்குது. ஒண்ணு வந்து இஸ் டெஸ்டிமோனி. வாட் அதர் பீப்பிள் சே. உங்களோட மற்ற கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட் பத்தியோ, உங்களோட சர்வீஸ் பத்தியோ என்ன அவங்க சொல்றாங்க? என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க? அதான் டெஸ்டிமோனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. ரைட்? அ அந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் உங்க ப்ராடக்ட்ட பத்தியும், உங்களோட சர்வீஸ் பத்தியும் என்ன சொல்றாங்க? ரைட்? 3வது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட்னா பலதர மக்கள். ரைட்? கம்யூனிட்டி உங்க ப்ராடக்ட்ட பத்தியும், உங்களுடைய சர்வீஸ் பத்தியும் என்ன சொல்றாங்க? ஸோ இதுதான் சோசியல் ப்ரூஃப். ஓகே. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஸோ டெஸ்டிமோனிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ டெஸ்டிமோனினா என்ன? டெஸ்டிமோனினா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் உங்க ப்ராடக்ட்ட பயன்படுத்திட்டு, உங்களோட சர்வீஸ அனுபவிச்சுட்டு, அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்ப சில பேர் நெறைய பேர் நீங்க வந்து பல வருஷமா வியாபாரம் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரைட்? ஆ பலதர மக்கள்கிட்ட வந்து உங்களோட பொருட்களையோ, உங்களோட சேவைகளோ நீங்க ஆ குடுத்திருப்பீங்க. ஆ ஆனா ஒரு டெஸ்டிமோனி கூட இருக்காது. டெஸ்டிமோனிங்கிறது தானா வர்ற விஷயமே கிடையாது. நீங்களா ஆ கேட்டு வாங்குற விஷயம். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறாங்க. காசு குடுத்துட்டாங்க, பொருளும் பயன்படுத்துறாங்க. திரும்ப வந்து வாங்குறாங்க உங்ககிட்ட. திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது கேட்டுருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? என்ன திரும்ப திரும்ப வாங்குறீங்களே? புடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அப்படின்னு டெஸ்டிமோனி எத்தன பேர் கேட்டுருக்கீங்க?
நான் சொல்றேன், நெறைய பேர் கேட்க மாட்டீங்க. அப்படியே கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா, அது கேப்சர் பண்ணாம விட்டுருப்பீங்க. ஸோ டெஸ்டிமோனிங்கிறது என்னன்னா, அவங்க ஃபீட்பேக் சொல்றது முக்கியம் இல்ல. நீங்க ஃபீட்பேக் கேட்கறதும் முக்கியம் இல்ல. அந்த கேட்கிற ஃபீட்பேக், சொல்ற ஃபீட்பேக் கேப்சர் பண்ணியிருக்கீங்களா? பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதுதான் டெஸ்டிமோனி. ஸோ டெஸ்டிமோனிய வாங்குற ஒரு சிம்பிள் மெத்தட் எப்படின்னா, ஒரு விற்பனை பண்ண பிறகு, கஸ்டமர் உங்க பொருள்கள் வாங்குன பிறகு, உடனே நீங்க என்ன கேட்கணும்னா, அவங்க கிட்ட ஒரு ஒரு வீடியோ டெஸ்டிமோனி கேளுங்க. ஒரு வீடியோ டெஸ்டிமோனி. அந்த வீடியோ டெஸ்டிமோனி நீங்க கேட்கும்போது, கஸ்டமர் வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, வீடியோனா பயந்து வேணான்னிருவாங்க. பெரும்பாலானோர். ரைட்? மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா, தே ஷாய். வெட்கப்படுவாங்க. ஆர் தே ஆர் அ குடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ரைட்? ஸோ அவங்க அப்படி தயங்கும்போது, வீடியோ டெஸ்டிமோனி வேணான்னிருவாங்க. ஸோ அடுத்தது வேணாம்னாக்கா விட்டுருவீங்களா? ஆ நீங்க திருப்பி கேளுங்க. வீடியோ டெஸ்டிமோனி. கொஞ்ச நேரம் தான். 2 நிமிஷம் தான். ஒரு 2 வார்த்தை தான். சும்மா லைட்டா சொல்லுங்க. இல்லன்னா சிம்பிளா ஷேர் பண்ணுங்க. பரவால்ல. அப்படின்னு நீங்க அவங்கள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஒரு பெர்சுவேஷன் பண்ணணும். டெஸ்டிமோனி குடுக்குறதுக்கு. 2வது முறை. முதல் முறை வேணான்னிருவாங்க. வீடியோன்னோனே பயந்துருவாங்க. 2வது ட்ரை பண்ணுங்க. கன்வின்ஸ் பண்றதுக்கு. திரும்பவும் வேணான்னு சொல்லுவாங்க. 3வது வாட்டி கேட்கணுமா? வீடியோக்கு? ஆ 2 வாட்டி தான். 3வது வாட்டி திருப்பி வீடியோ கேட்காதீங்க. ஏன்னா, அவங்க 2 வாட்டி வேணான்ட்டாங்க. 3வது வாட்டி நீங்க பண்ணீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்றதா ஆயிரும். ஃபோர்ஸ் பண்ண உடனே அவங்க கோவம் வந்துரும். என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க வேணாம் வேணான்ட்டு நீங்க அதையே கேட்டுட்டு இருக்கீங்களே! அப்டின்ட்டு வேற மாரி போயிரும். ஸோ 2 வாட்டி தான் மேக்ஸிமம். 2வது வாட்டி வேணான்னு சொல்லும்போது, ஓகே சரி பரவால்ல. வேணான்னா நான் உங்கள வற்புறுத்தல. சரி வீடியோ தான் வேணான்ட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு படமாவது கிடைக்குமா? ஒரு படமாவது கிடைக்குமா? அப்டின்னு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஏசியன் கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிள் டோன்ட் லைக் டூ சே நோ. வேணான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் வராது. பிகாஸ் தே வாண்ட் டூ மேக் எவரிபடி ஹேப்பி. ரைட்? அவங்களுக்கு தே ஃபீல் பேட். அதுதான் பெரும்பாலும் ஏசியன் கல்ச்சர். ஸோ அவங்க நோன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ! அவரு கேட்டாரே குடுக்காம போயிட்டோமே அப்டின்ட்டு. ஸோ 2 வாட்டி நோ சொல்ட்டாங்கன்னா, 3வது வாட்டி அவங்க எஸ் சொல்ற வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் திங். வீடியோ தான் 2 வாட்டி வேணான்னு சொல்ட்டாங்க. ஸோ பிக்சர் தானே கேட்கிறாரு. சரி பரவால்ல குடுப்போமே அப்டின்ட்டு ஒரு பிக்சராவது கிடைக்கும். இப்ப பிக்சரும் வேணான்ட்டாங்க. 3வது வாட்டி. இல்லைங்க பிக்சரும் வேணாங்க. சரி பரவால்ல. பிக்சர் வேணாம். ஒரு டெக்ஸ்ட்டாவது குடுங்க. ஒரு காமெண்ட்டாவது குடுங்க. ஒரு எழுதியாவது குடுங்க ஃபீட்பேக் ஃபார்ம். 3வது வாட்டி வேணான்னு சொன்னோனே 4வது வாட்டி சரி ஓகே. எழுது தானே சரி ஓகே. ஸோ உங்களுக்கு வீடியோ கிடைக்கலன்னா ஒரு இமேஜ் கிடைக்கும். இமேஜ் கிடைக்கலன்னா ஒரு டெக்ஸ்ட்டாவது கிடைக்கும். ரைட்? ஆனா நீங்க எல்லா கஸ்டமர்கிட்டயும் நீங்க ஒவ்வொரு ஆளும் விடாம நீங்க இது உங்களோட எஸ்ஓபியா வச்சு எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். ரைட்? அந் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர உங்களுடைய டெஸ்டிமோனி ரிக்வெஸ்ட்ங்கிறது ஒரு ஒரு அங்கமா வச்சிருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச கையோட நீங்க ஒரு வீடியோ தான் கேட்டாகணும். குடுக்குறேன்னு சொல்ட்டாங்கன்னா போனஸ். சில பேர் ஓகேன்னுவாங்க. வீடியோ கேட்டீங்கன்னா ஓகேன்னுவாங்க. ரைட்? வீடியோ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ வீடியோ இல்லன்னா படம். படம் இல்லன்னா டெக்ஸ்ட். இது நீங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க விடாம செஞ்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 கஸ்டமர் மினிமம் குறைஞ்சபட்சம் இருந்துச்சுன்னா, எத்தன டெஸ்டிமோனி வந்துருச்சு ஒரு நாளைக்கு? 5 கஸ்டமர் ஒரு நாளைக்குன்னா, உங்களுக்கு 5 டெஸ்டிமோனி இருக்கு. ஏதோ ஒரு ஒரு வடிவத்தில. வீடியோவோ, இல்ல டெக்ஸ்ட்டாவோ, இல்ல இமேஜாவோ ஏதோ ஒரு வடிவத்தில உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 டெஸ்டிமோனி வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 5 கஸ்டமர்னா 10 நாளைக்கு எத்தன? 50 கஸ்டமர். 50 வீடியோ, 50 டெஸ்டிமோனி வந்துருச்சு. ரைட்? டைம்ஸ் 4 இன் a month. 200 ஓவர் டெஸ்டிமோனிஸ்.
வீடியோ ஃபார்ம்லயோ, டெக்ஸ்ட் ஃபார்ம்லயோ, இல்ல இமேஜ் ஃபார்ம்லயோ உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் மற்றவர்கள் உங்க ப்ராடக்ட்ட பத்தி ரைட் குடுக்குற டெஸ்டிமோனி. டெஸ்டிமோனினால என்னது? பாசிட்டிவ் டெஸ்டிமோனி தானே. நெகட்டிவா குடுத்தாங்கன்னா, அத ரிஜெக்ட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிருங்க. தேவையில்ல அது. நெகட்டிவ் ரிவ்யூ நம்மளுக்கு தேவையில்ல. நெகட்டிவ் டெஸ்டிமோனி நம்மளுக்கு தேவையில்ல. பாசிட்டிவ் டெஸ்டிமோனி. திரும்ப திரும்ப வாங்குறாங்கன்னா, நிச்சயமா உங்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டா தான் இருக்கும். ஸோ அது ஏன் அது நல்ல ப்ராடக்ட்? என்ன அவங்களோட அனுபவம்? எதனால அவங்க உங்கட்ட இருந்து தொடர்ந்து அ இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு சின்ன ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்கு சும்மா ஷேரிங் தான். ரைட்? வீடியோ ஃபார்மேட். இல்லன்னா பிக்சர். ஒரு ப்ராடக்ட் அந்த கையில பிடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப். ஒரு படம் எடுத்து நல்லா எடுத்தீங்கன்னா, இல்லன்னா எழுத்து மூலியமா தி கிவ் காமெண்ட். ஸோ உங்களோட சோசியல் மீடியா சைடுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா, 200 பீப்பிள் டெல்லிங் யுவர் ப்ராடக்ட் இஸ் குட். உங்க சோசியல் மீடியா ஃபீட பார்த்தாலே வந்து திஸ் பெர்சன் டெல்லிங் இஸ் குட், தட் பெர்சன் டெல்லிங் குட், அனதர் பெர்சன் டெல்லிங் குட், 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 குட் தான். டெய்லி நீங்க அத போஸ்ட் பண்ண அவங்க ஃபீட்ல என்ன பார்ப்பாங்க? ஏய் ஒண்ணு இவரு சொல்றாரு குட்ன்னு. இன்னொருத்த ஆள் சொல்றாரு குட்ன்னு. இன்னொரு ஆள் சொல்றாரு குட்ன்னு. டெய்லி இது குட் குட்ன்னு பார்க்கணும். அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கு வந்துரும். இது என்னடா இது இவ்ளோ நல்லா இருக்காது. எல்லாரும் பாட்டுன்னு குட்ன்றாங்களே நானும் ட்ரை பண்ணணும். நானும் வாங்கி ஆவணும். இதுதான் நாஸ்திலமா அக்கா கடைக்கு நடந்தது. நாஸ்திலமா அக்கா கடை தெரியும்ல? இந்த கோவிட் டைம்ல வந்து வைரல் ஆவுனாங்கல்ல. அவங்களும் அப்படிதான். நெறைய பேர் அத டெஸ்டிமோனிய போட்டு, 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 போட்டு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி, அந்த உருவாக்குன எக்ஸ்பெக்டேஷன்னால வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு நீண்ட நீண்ட கியூ. நாஸ்திலமாக்கு. ஏன் ஊர் உலகத்துல எங்கேயும் நாஸ்திலமாவே கிடைக்கலையா? அங்க மட்டும் தான் நாஸ்திலமாவா? நாஸ்திலமாங்கிறது மோஸ்ட் காமன். எல்லா கடையிலயும் கிடைக்கும். இருந்தாலும் அங்க ஏன் கியூ? ஏன்னா, இந்த டெஸ்டிமோனி குடுக்குற ஒரு எதிர்பார்ப்பு. Other people are telling your product is good. So it's a very powerful social proof. இத நீங்க கேட்டு வாங்கணும். அதுவா தானா நடக்காது. என் கஸ்டமர்ட்ட நீங்க கேட்கலன்னா அவங்க ஓடிருவாங்க. ஆல்ரைட். கேட்கணும். முதல்ல கஷ்டமான விஷயத்திலருந்து ஆரம்பிங்க. வீடியோ கேளுங்க. முடியாதுன்னுவாங்க. அப்புறம் படம் கேளுங்க. எடுத்தோனே நீங்க படம் கேட்டீங்கன்னா, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கஷ்டமான விஷயத்த முதல்ல கேட்டீங்கன்னா, தென் அடுத்தது வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட. சரி படமும் வேணான்னா டெக்ஸ்ட். ரைட். டெக்ஸ்ட்டும் வேணாம்னாங்களா, அட்லீஸ்ட் உங்க சோசியல் மீடியால போயிட்டு ஒரு ஒரு லைக்காவது குடுங்க. ரைட்? ஸோ இந்த டெஸ்டிமோனி குடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க, ஏதாவது ஒரு வவுச்சரோ, ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டோ, இல்லன்னா ஏதாவது ஏன்னா அவங்க குடுத்திருக்கிற டெஸ்டிமோனிக்கு ஒரு அப்ரிசியேஷன். யூசுவலி தி சீப்பஸ்ட்னா என்ன ஒரு வவுச்சர். ஒரு வவுச்சர் நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 5% டிஸ்கவுண்ட், 10% தேங்க் யூ டெஸ்டிமோனி குடுத்துருக்கீங்க. ஆ யூ நோ ஒரு அப்ரிஷியேட் பண்ற சார்பாக வந்து ஒரு வவுச்சர் புடிங்க. இது வந்து ஒரு 10% வவுச்சர். நீங்க அடுத்த வாட்டி வாங்கும்போது நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஹேப்பி. ஸோ இதுதான் டெஸ்டிமோனியினோட கொலெக்ஷன் மெத்தட் ஃபார் ப்ராடக்ட். இப்ப நீங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட் வித்தீங்கன்னா, எப்படி டெஸ்டிமோனி? எப்படி எடுப்பீங்க? ஆ செய்யலாம். அவங்கள ரெக்கார்ட் பண்ணி குடுக்க சொல்லுங்க. இப்ப Shopeeலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். நீங்க Shopeeல ஜாமான் வாங்குனீங்கன்னா, இந்த டெஸ்டிமோனிய வந்து நீங்க வீடியோ போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சம் Shopee காயின்ஸ் இன்சென்டிவ். அ ஆன்லைன்லயும் செய்யலாம். ஆனா பெரும்பாலும் சிறு வியாபாரிங்க வந்து நீங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் வியாபாரத்துல இந்த டெஸ்டிமோனி நீங்க சிறப்பா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் சோசியல் ப்ரூஃப். 2வது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. ரிவ்யூன்னா என்னன்னா, அ மற்றவர்கள் உங்களுடைய ப்ராடக்ட் மேல வச்சிருக்கிற விமர்சனம். விமர்சனம் மட்டும் இல்லாம, அதோடைய அ விளக்கம். ரிவ்யூ. இன்ஃப்ளூயன்சர். ரைட்? இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் யூசுவலி ரிவ்யூ குடுப்பாங்க. ஸோ உங்க ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கணும்னா, நீங்க நல்ல ஒரு பிரபலமான ஒரு இன்ஃப்ளூயன்சர கூப்பிட்டு, உங்க ப்ராடக்ட்ட பத்தி நீங்க சாம்பிள குடுத்து, ரைட்? ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அத பத்தி பேசுங்க. டீட்டெயிலா பேசுங்க. அதான் ரிவ்யூ. ஸோ இந்த பிரபலங்கள், இந்த செலிபிரிட்டி ரைட்? ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இந்த மாரி கூப்ட்டு நீங்க ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா, அவங்களோட பாப்புலாரிட்டி உங்க பிராண்டுக்கு ஒரு பூஸ்ட்டா இருக்கும். ஆனால், அ இது விலை ரொம்ப ஜாஸ்தியானது. ஏன்னா, இந்த செலிபிரிட்டிலாம் சும்மா செய்ய மாட்டாங்க. பணம் வாங்கிட்டு தான் செய்வாங்க. ஸோ, அதனால எப்படின்னா, இந்த ரிவ்யூ பண்றதுக்கு ரொம்ப பிரபலமான செலிபிரிட்டிலாம் தேவையில்ல. லோக்கல் செலிபிரிட்டியே போதும். இப்ப நீங்க மருந்து வித்தீங்க, இல்லன்னா ஒரு சப்ளிமெண்ட் விக்கிறீங்க. லோக்கல் ஃபார்மசில ஒரு ஃபார்மசிஸ்ட் இருந்தா,
அவங்கள உங்க ப்ராடக்ட்ட பத்தி பேச சொல்லுங்க. இல்ல நீங்க ஃபுட்ட வித்தீங்கன்னா, ஒரு ஷெஃப் ரிவ்யூ பண்ணுவாருன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப்லாம் தேவையில்ல. இப்ப நம்ம இப்ப வீட்டுக்கிட்ட இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஷெஃபே போதும். டோன்ட் கோ வெரி ஹை லெவல் இன்ஃப்ளூயன்சர். இந்த லோ லெவல் இன்ஃப்ளூயன்சர் இல்லன்னா இந்த பட்டிங் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க. இப்பதான் அவங்க இன்ஃப்ளூயன்சரா ஆவுற ஒரு ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு கூட நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டோ குடுத்துட்டு ரைட்? அ அண்ட் 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 அவங்க காசு இல்லாம கூட ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் கான்டென்ட் தேடிட்டு இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டூ பே தம் மனி டு ரிவ்யூ. So you get local experts, get a local doctor, local pharmacist, or local expert, or local இப்ப நம்ம சுற்று வட்டாரத்துல கூட இருக்கிற, நம்ம பக்கத்திலேயே இருக்கிற அ அ நபர்கள். ஆனா அந்த அந்த துறையில ஏதாவது ஒரு எக்ஸ்பர்டீஸ் உள்ளவங்க. கூப்பிட்டு உங்க ப்ராடக்ட்ட பத்தி பேசி, அத நீங்க வீடியோ கேப்சர் பண்ணியோ, இல்ல எழுத்து மூலியமா நீங்க ஆர்டிக்கிளாவோ, இல்ல படத்த மூலியமாவோ நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா, அது ஒரு நம்பகத்தன்மைக்கு ஒரு முக்கிய ஒரு விஷயமாகும். இவங்க சொல்லியிருக்காங்களா? இவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பன்னா நிச்சயமா அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டா தான் இருக்கும். அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்த நீங்க உருவாக்குறீங்க. ஸோ இதான் சோசியல் ப்ரூஃப். ரைட்? 3வது பார்த்தீங்கன்னா, இது என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து ஏதோ நீங்க எதிர்பார்க்கணும். ரைட்? வியாபாரத்தில வந்து எப்போ எதிர்பார்ப்போம் என்னன்னா, பணம் தான் எதிர்பார்ப்போம். ரைட்? ஆனா சோசியல் மீடியால பணம் கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிறது பணம் கிடையாது. நீங்க பணத்துக்கு முன்பு நீங்க ஏதாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். யூ ஹேவ் டு கெட் சம்திங் அவுட் ஆஃப் தெம். மனி இஸ் த அல்டிமேட். ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் த ஃபைனல். ரைட்? ஒரு வாட்டி பணம் குடுத்துட்டாங்கன்னா, மீண்டும் மீண்டும் எப்படி குடுக்கறது? அதுக்கு என்ன வழி? அதான் நீங்க யோசிக்கணும். பட் பணம் குடுக்கறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன அவங்க கிட்ட இருந்து வாங்கலான்னா, ஈஸியா கஸ்டமரும் குடுக்கலான்னா, இது என்கேஜ்மென்ட். என்கேஜ்மென்ட் வந்து 4 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து லைக், 2வது வந்து ஷேர், சாரி 2வது வந்து காமெண்ட், 3வது வந்து ஷேர். ரைட்? Like, share, like, comment, share. Right? This is a three type of engagement in social media. புரியுதுங்களா? ஸோ உங்க கஸ்டமர் வந்து பணம் குடுக்கறதுக்கு முன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது நீங்க அவங்கள குடுக்க வைக்கணும். ஐயோ! சார் லைக்லாம் கஷ்டம் சார். கமெண்ட்லாம் கஷ்டம் சார். ஷேர்லாம் கஷ்டம் சார். அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லைக்கே வாங்க முடியலையே! எப்படி அவங்ககிட்ட இருந்து பணத்த வாங்க போறீங்க? தட் இஸ் த பேசிஸ். ஒரு லைக் நீங்க குடுத்துட்டணும். நீங்க அவங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா, இந்த லைக்க நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த லைக்ன்றது இந்த இது Facebookல லைக், Instagramல லவ்ன்னு இருக்கும். ரைட்? அ இந்த லைக், லவ்ங்கிறது என்ன முக்கியம்னா, அவங்க ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா, Facebook ஒரு சிக்னல் கிடைச்சிரும். ஓ! இவங்களுக்கு இந்த பேஜ், இந்த கான்டென்ட் புடிச்சிருக்கு. புடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? கம்மியா காமிக்கணுமா? கூட காமிக்கணுமா? கூட தானே காமிக்கணும். அதான் சிக்னல். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட இந்த அல்கோரிதமோட சிக்னல். இல்லன்னா அவங்க கமெண்ட் பண்றாங்க. ரைட்? கமெண்ட் பண்ணா என்ன ஆகும்? ஐ ரியலி லைக் யூர் ப்ராடக்ட்ன்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கமெண்ட்க்கு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஆனா நீங்க கமெண்ட் பண்ற விதம் எப்படின்னா, அவங்க திருப்பி ஏதாவது பதிலுக்கு சொல்ற மாரி இருக்கணும். ஓகே, தாங்க் யூ அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சீங்கன்னா முடிஞ்சுது. அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சுது. நீங்க திருப்பி ஒரு கேள்வியோ, இல்ல திருப்பி ஏதாவது ஒரு கான்வர்சேஷனல் ஸ்டைல்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, அவங்க அதுக்கு பதில் அளிப்பாங்க. அவங்க அதுக்கு பதில் அளிக்கும்போது, நீங்க அதுக்கு ஒரு ரிப்ளை குடுக்கணும். அதுக்கு அவங்க ரிப்ளை. ஸோ இந்த கான்வர்சேஷன் இந்த கமெண்ட்ல போயிட்டே இருக்கும். ரைட்? அதுவும் ஒரு விதமான என்கேஜ்மென்ட். ரைட்? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர். அந்த பட்டன் ஷேர் பட்டன். அதுவும் வெரி பவர்ஃபுல். ஏன்னா நீங்க அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கிற ஆளுக்கு எல்லாம் மெசேஜ் போகும். ஓ! இவரு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எப்பவுமே நம்ம கூட்டாளி ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஓ! அவனுக்கே பிடிச்சிருக்குதா? இல்ல அவங்களுக்கே பிடிச்சிருக்குதா? அது என்னன்னு பார்ப்போமே! அப்படின்ட்டு நீங்க போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்கேஜ்மென்ட். ரைட்? இதெல்லாம் குட்டி, குட்டி விஷயங்கள் நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க
வாங் குடுக்க பழகிக்கணும். குடுக்க நீங்க பழக வேணாம். அவங்க உங்களுக்கு குடுக்கறதுக்கு பழகணும். ஒரு லைக் குடுக்கறதுக்கு என்ன வந்துருச்சு? காசா, பணமா? ஒரு ஷேர் குடுக்கறதுக்கு என்ன வந்துருச்சு? காசா, பணமா? கமெண்ட் குடுக்கறது என்ன வந்துச்சு? புடிச்சிருந்தா தான் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அது குடுத்து, 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 குடுத்து பழகிட்டாங்கன்னா, அடுத்தது வந்து பணம் குடுக்குறதும் பழகிருவாங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கிரியேட் சோசியல் ப்ரூஃப். சில வெப்சைட்லாம் போய் பார்த்துருப்பீங்க. சில Facebook பேஜ் இல்லன்னா பார்த்தீங்கன்னா, சில இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இல்லன்னா அவங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த கொமைனே அவ்வளோ நீளமா இருக்கும். நெறைய பேர் அதில கமெண்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். நீங்க நெறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ! ஹை லெவல் ஆஃப் என்கேஜ்மென்ட். அங்க ஒரு நம்பகத்தன்மை இருந்தா தான் நெறைய கமெண்ட் பண்ணுவாங்க. ஆஃப் கோர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்லாம் நெறைய பண்றவங்க இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட் இஸ் மச் மோர் ஃபாஸ்டர் தென் பாசிட்டிவ் கமெண்ட். பாசிட்டிவ் கமெண்ட்லாம் கம்மியா தான் இருக்கும். ஆ நெகட்டிவ் கமெண்ட் தான் நெறைய இருக்கும். ஒரு ஆள வந்து மட்டம் தட்டி அ ட்ரோல்ன்னுவாங்க. ட்ரோல். சாரி. அந்த மாரி என்கேஜ்மென்ட் கிடையாது. நாட் ட்ரோலிங் என்கேஜ்மென்ட் கிடையாது. பாசிட்டிவ் என்கேஜ்மென்ட். ரைட்? ஸோ, இத நீங்க உருவாக்க முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு வெரி ஹை லெவல் ஆஃப் சோசியல் ப்ரூஃப். நம்பகத்தன்மை. அதிகமான நம்பகத்தன்மை. ஸோ, நீங்க ஒரு வேலை செய்யல. டெஸ்டிமோனி நீங்க குடுக்குறீங்களா? இல்ல. உங்க கஸ்டமர் குடுக்குறாங்க. நீங்க கேப்சர் பண்ணி போடுறீங்க. ரிவ்யூ நீங்களா குடுக்குறீங்க? கிடையாது. யாரோ ரிவ்யூ குடுக்குறாங்க. ரைட்? என்கேஜ்மென்ட் அதுவும் நீங்க பண்றீங்களா? இல்ல. மற்றவங்க பண்றாங்க. என்கேஜ்மென்ட் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ரைட்? நீங்க எதுவுமே செய்யல. ஆனா மற்றவங்க செய்ற விஷயத்துக்கு தான் வந்து அதோட பவர் அதிகம். அதோட அதோட என்ன சொல்லுவாங்க? அ அ இம்பாக்டும் அதிகம். ரைட்? ஸோ பையர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோசியல் ப்ரூஃப். சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜில வந்து இத நீங்க உருவாக்கணும். இதுவா உருவாகாது. நீங்க 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 உருவாக்கம் செய்யணும். ரைட்? யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ். எப்படி நீங்க இந்த டெஸ்டிமோனி, ரிவ்யூ, என்கேஜ்மென்ட்லாம் வர வைக்கிறது. ரைட்? ஸோ 6 விதமான சோசியல் ப்ரூஃப் இருக்குது. 1 ஃப்ரம் கஸ்டமர். இதுதான் டெஸ்டிமோனி. கஸ்டமரா வந்து உங்களுக்கு குடுக்குற ரைட்? ஒரு ப்ரூஃப்ன்றது என்னன்னா டெஸ்டிமோனி. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, பை எக்ஸ்பெர்ட். எக்ஸ்பெர்ட் குடுக்குறது என்னன்னா, ரிவ்யூ. ரொம்ப வெரி ஹை லெவல் எக்ஸ்பெர்ட்லாம் தேவையில்ல. லோக்கல் எக்ஸ்பெர்ட்டே போதும். உங்க கூட இருக்கிற எக்ஸ்பெர்ட்டே போதும். ரைட்? ஸோ இதுக்கு பேரு தான் ரிவ்யூ. 3வது பார்த்தீங்கன்னா, ரெஃபரல். ரெஃபரல் ஃப்ரம் ஃபிரெண்ட். ரெஃபரல் ஃப்ரம் ஃபிரெண்ட்னா என்னன்னா, ஷேர் பட்டன். ஒரு ஆள் வந்து உங்க ஃபிரெண்ட் உங்களோட கான்டென்ட்ட ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்க நெட்வொர்க்குக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். அவங்க கூட்டாளி ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்து மேல வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும். ரெஃபரல். 4வது ரேட்டிங். ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. ரைட்? காமெண்ட் செக்ஷன்ல அவங்க காமெண்ட் போடுறது. ப்ராடக்ட் இஸ் வெரி நைஸ், ப்ராடக்ட் இஸ் வெரி குட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஐ ஹவ் டேக்கன் அந்த ரிவ்யூ அவங்க குடுக்குறாங்கல்ல, அவங்களோட ஃபீட்பேக் குடுக்குறாங்களா, அதான் ரிவ்யூ. ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. 5வது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ப்ரூஃப். ஆ சோசியல் மீடியா ப்ரூஃப்னா என்ன? எங்கேஜ்மென்ட். ரைட்? நீங்க நெறைய கன்சிஸ்டன்ட்டா நீங்க போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தட்ஸ் a proof that you are a legitimate and reliable business. ரைட்? பிளாட்ஃபார்ம்க்கும் ஒரு சிக்னல் கிடைக்கும். ஓ! இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்வொர்த்தி. ஸோ உங்களோட ரீச் அதிகமாகும். 6வது பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இஸ் அ முத்திரைகள். முத்திரைனா உங்களோட ப்ராடக்ட் வந்து என்னென்ன என்டார்ஸ்மென்ட் இருக்குது. சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ISO கேள்விப்பட்டிருப்பீங்க. ISO சர்டிஃபிகேஷன். ரைட்? 5P ரைட்? இந்த ஜப்பனீஸ் கம்பெனிலாம் வந்து வச்சிருப்பாங்க. கைசன் அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன். ரைட்? ஆ பூசோ நீங்க என்ன ஒரு சர்டிஃபிகேஷனும் இல்லையா? SSM சர்டிஃபிகேஷன். உங்க கம்பெனி SSMல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டரா நீங்க அந்த SSM முத்திரை நீங்க பயன்படுத்துறதுக்கு நீங்க அனுமதி குடுப்பாங்க. சிறிய கட்டணம் இருக்கு. 60 என்னமோ. கட்டுனீங்கன்னா, அங்க SSM லோகோ. இ அ ம அ வாட் இபிஸ்ட்ரஸ் பிஸ்ட்ரஸ் SSM பிஸ்ட்ரஸ் ன்னு ஒரு லோகோ இருக்குது. அது அவங்க உங்கள உங்களோட நேம் கார்ட்லயோ, உங்களோட வெப்சைட்லயோ, இல்ல உங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியலோ டிஸ்ப்ளே பண்றதுக்கு அனுமதி குடுப்பாங்க. சர்டிஃபிகேஷன்ஸ். ரைட்? So the more certification you have,
த மோர் சோஷியல் ப்ரூஃப், பவர்ஃபுல் சோஷியல் இதுதான் 6 விதமான சோஷியல் ப்ரூஃப். ரைட்? ஸோ இந்த சோஷியல் ப்ரூஃப் நீங்க எந்த அளவுக்கு நீங்க சீரியஸா நீங்க கலெக்ட் பண்றீங்களோ, இது வந்து ஒரு 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 கலெக்ஷன். எதுவுமே நீங்க செய்றதில்ல பார்த்துட்டீங்கன்னா, எல்லாமே மற்றவர்கள் செய்றது. ஸோ நீங்க வந்து ஒரு கொலெக்டரா, ஒரு ஒரு ரஜேன்லா டெஸ்டிமோனி கலெக்ட் பண்றதே ஒரு பெரிய குறிக்கோளா வச்சிருந்தீங்கன்னா, உங்க டெஸ்டிமோனி பிச்சுக்கு வரும். இட் பி ஃபேன்டாஸ்டிக். ரிவ்யூ ரிவ்யூவே நீங்க பைத்தியமா ரிவ்யூ எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும்னு அதே ஃபோக்கஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ரிவ்யூ வந்துரும். ஷேரும் அப்படிதான். என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ரெஃபரல் கேட்டீங்கன்னா, த மோர் பீப்பிள் ஷேர், த மோர் வைரல். இதுக்கு பேர் தான் வைரல்ன்னுவாங்க. இப்போ ரேட்டிங், சோசியல் மீடியா ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன். யூனோ இதெல்லாம் நீங்க செய்ய முடிஞ்சதுன்னா, உங்களுடைய மார்க்கெட்டிங் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, மக்கள் அவங்களா வந்து தானா உங்க பொருட்களை வாங்குவார்கள். நீங்க விற்பனை செய்யணும்னு அவசியமே இல்ல. மற்றவர்கள் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. விற்கிறது ஈஸியா, இல்ல அவங்களா வந்து வாங்கிட்டு போறது ஈஸியா? என்ன கேட்டீங்கன்னா, விற்கிறது வந்து விற்பனை செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெய்லி விக்கணும். இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க வித்தாலும் நாளைக்கு இன்னொரு ஆள்ட்ட திருப்பி விக்கணும். ஸோ விற்பனைங்கிறது கஷ்டம். அவங்களா வந்து வாங்குனா ஈஸி. ஸோ யூ வாண்ட் பீப்பிள் டூ பை. யூ டோன்ட் வாண்ட் டு செல் டு தெம். யூ வாண்ட் பீப்பிள் டூ பை. அண்ட் யூ வாண்ட் தெம் டு பை அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ரிப்பீட் கஸ்டமர். ஸோ ஃபார் தட் சோசியல் ப்ரூஃப் இஸ் a very important component. 3வது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டூ பில்ட் அ கம்யூனிட்டி. ஓகே, பில்ட் கம்யூனிட்டி. அப்படின்னா 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு. அதாவது அச்சீவ்மென்ட், கனெக்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஓகே, அச்சீவ்மென்ட் என்ன? அச்சீவ்மென்ட்னா உங்கள சுத்தி நீங்க உங்களுடைய ஒரு சர்டன் சர்க்கிள், உங்கள சுத்தி நீங்க ஒரு கம்யூனிட்டி நீங்க உருவாக்கணும். இது வந்து எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு டயலாக் இருக்குது. இது வந்து தானா சேர்ந்த கூட்டம். இது வந்து அப்படின்ட்டு ரஜினி டயலாக் ஒண்ணு இருக்குது. அந்த மாரி கம்யூனிட்டி. ஸோ இதுக்கு எப்படி சாத்தியமாகும்னா, அச்சீவ்மென்ட். டெய்லி நீங்க ஏதாவது ஒரு சாதனைய நீங்க செஞ்சுகிட்டே இருக்கணும். இந்த சாதனைகள்லாம் வந்து நீங்க சோசியல் மீடியால டெய்லி போஸ்ட் பண்ணணும். கன்டென்ட்டாக. பார்ட் ஆஃப் யூர் கன்டென்ட். சாதனைனா எப்படின்னு கேட்கிறீங்களா? பெரிய பெரிய சாதனைலாம் இல்ல. உங்கள கினாபாலுவோ, இல்ல எவரெஸ்ட்டோ கிளைம் பண்ண சொல்லல. அந்த மாரி சாதனை இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள். டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்துச்சு, விடிகாலைல 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போடுறீங்கன்னா, அது ஒரு சாதனை தானே! எஸ். தட் இஸ் அன் அச்சீவ்மென்ட். இல்ல ஒரு நாளைக்கு 5 அப்பாயின்ட்மென்ட் வச்சு நீங்க 5 கஸ்டமர பார்க்குறீங்க. 10 மணிக்கு ஒரு கஸ்டமர், 1 மணி 12 மணிக்கு ஒரு கஸ்டமர், 3 மணிக்கு ஒரு கஸ்டமர், 5 மணிக்கு ஒரு கஸ்டமர், 7 மணிக்கு ஒரு கஸ்டமர். எவ்ரிடே ஒரு 5 கஸ்டமர் பார்க்குறீங்க. அத நீங்க கஸ்டமர் பார்க்கறத நீங்க ஒரு படமா நீங்க கேப்சர் பண்ணி சோசியல் மீடியால போடுறீங்க. அது ஒரு அச்சீவ்மென்ட் தான். இல்ல இன்னைக்கு ஒரு சேல்ஸ் பண்ணிட்டீங்க. அது ஒரு கான்டென்ட்டா போடுங்க. அச்சீவ்மென்ட் தான். ஸோ நீங்க டெய்லி நீங்க அச்சீவ்மென்ட் நீங்க ஷேர் பண்ண என்ன நடக்கும்னா, people will think or people will get the message, "Oh, you are a achiever." நீங்க ஒரு சாதனையாளர். வெரி இன்ஸ்பைரிங். ஓ! வெரி குட்லா. இந்த பையன் வெரி குட்லா. என்னது? ஒரு நாளைக்கு 5, 6 அப்பாயின்ட்மென்ட் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ! பீப்பிள் மைண்ட் செட். அச்சீவ்மென்ட். ஸோ உங்கள சுத்திரும் வந்து உங்கள அறியாமலே வந்து உங்க பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் உருவாகும். நேரடியா பார்த்தோனே வந்து உங்கள பார்த்தோனே ஒரு மரியாதை வரும். ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ரைட்? ஆ. இதுதான் அச்சீவ்மென்ட். பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் இல்ல. சின்ன சின்ன அச்சீவ்மென்ட். அதெல்லாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜிம்க்குலாம் போவாங்க. ஜிம்லாம் போயிட்டு அவங்க படத்தெல்லாம் போடுவாங்க. ஆ ஏன் போடுறாங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் இன்னொரு ஆள் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் தே ஆல்சோ வாண்ட் டூ ஷோ பீப்பிள். நானும் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு. நீங்க ஆனா என்ன பிரச்சனைன்னா, 4 நாளைக்கு ஜிம்முக்கு போவாங்க. 5வது நாள் கன்டென்ட் வராது. இல்ல 4 மாசத்துக்கு ஒரு வாட்டிக்கு ஒரு ஜிம் போற கன்டென்ட் வரும். அப்படி இல்லாம நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, லெட்ஸ் சே நீங்க உடம்பு குறைக்கணும். டெய்லி ஜிம் போறீங்க. டெய்லி நீங்க அந்த அந்த ஜர்னிய நீங்க இப்ப அச்சீவ்மென்ட். நீங்க இத்தன கிலோமீட்டர் ஓட்டேன். இன்னைக்கு இத்தன வெயிட் நான் கேரி பண்ணிட்டேன். போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த வெயிட் குறையிறது நடக்க, 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 நடக்க உங்கள பார்த்து வந்து, ஐயோ!
வெரி இன்ஸ்பயர்ட். அதனால வந்து நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அது ஒரு பெரிய குரூப்பே வந்து உருவாகும். ஸோ அச்சீவ்மெண்ட் மஸ்ட் ஷேர் எவ்ரி டே, ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, டிபெண்டிங் ஆன் யுவர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், கனெக்ட். யூ மஸ்ட் கனெக்ட் வித் பீப்பிள். ஒரு ஆள்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளணும். பெரும்பாலான ஒரு வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து இந்த பிசினஸ் அ நெட்வொர்க்கிங் மீட்டிங்லாம் இருக்கும். ஒரு கான்ஃபரன்ஸோ இல்ல ஒரு ஒரு டாக்கோ இல்ல எங்கேயாவது போவோம் அந்த கம்யூனிட்டி. அங்க போயிட்டு பல பேர் இருப்பாங்க. பல பேர் நீங்க நம்ம நேம் கார்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது நெட்வொர்க்கிங் சொல்லுவோம். ரைட்? கனெக்ஷன்ஸ். சோசியல் மீடியால வந்து வி டோன்ட் நெட்வொர்க். ரைட்? வி கனெக்ட். ஸோ கனெக்ட் பண்ணும்போது எப்படின்னா, யூ கெட் டு நோ தெம். அண்ட் தென் யூ ட்ரை டு கிரியேட் கனெக்ஷன் வித் தெம். யூ ஐடென்டிஃபை ஏதோ ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். உங்க கஸ்டமர் வந்து மேங்கோ பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும். ஸோ மேங்கோ அதான் கனெக்ஷன். ஸோ டாக் அபவுட் மேங்கோ. நீங்க 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 சாரி விக்கலாம். சாரி பத்தி பேசாதீங்க. மேங்கோ பத்தி பேசுங்க. ஏன்னா மேங்கோ கனெக்ட் அதுதான் வந்து அவங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு. யூ டாக் அபவுட் சம்திங் விச் தே லைக். ஸோ அங்க கனெக்ஷன் நடக்கும். அப்புறம் சாரி அவங்களா தானா கேட்டு வாங்கிக்குவாங்க. நீங்க விற்பனை பொருட்கள அவங்களா கேட்டு வாங்கிக்குவாங்க. முதல்ல அந்த கனெக்ஷன் எப்படி? ஸோ யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரிலேட். 3வது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷன். உங்கள பார்த்து வியந்து போணும். உங்கள பார்த்து நானும் உங்கள மாரி ஆவணுன்ட்டு இன்ஸ்பயர் ஆகணும். அதனால தான் நெறைய பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க BMW எடுத்துட்டாங்கன்னா போடுவாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு ஹாலிடே போனாங்கன்னா போடுவாங்க. ஒரு அவார்டு வாங்குனாங்கன்னா அவங்க போடுவாங்க. பெரும்பாலான இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், MLM இந்த மாரியான துறைகள்லாம். எதுக்குன்னா இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்களோட வியாபாரோட நோக்கம் வந்து மத்தவங்கள எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அவங்களோட டவுன்லைன் சேர்க்கறதுக்கு. ரைட்? ஸோ இன்ஸ்பிரேஷன் முக்கியம். ஸோ அவங்களோட அச்சீவ்மென்ட் எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷனா போடுவாங்க. ஸோ அது இன்சூரன்ஸ்னு வச்சுக்கோமே. இப்ப நம்ம வந்து சேலை விக்கிறோம், இல்லன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் விக்கிறோம். எப்படி மற்றவங்கள இன்ஸ்பயர் ஆக்குறது? சுலபமான வழி என்னன்னா, கோட்ஸ் கோட்ஸ் சொற்கள். மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்குல்ல. ஆ தன்முனைப்பு தூண்டல் ஆ ஆ சொற்கள். அத நீங்க வீடியோ மூலியமாவோ, இல்லன்னா படம் மூலியமாவோ, இமேஜ் மூலியமாவோ நீங்க டெய்லி நீங்க ஒரு மெசேஜ் நீங்க போடலாம். நாட் குட் மார்னிங் மெசேஜ, இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ். இப்ப கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு. கேன்வால போயிட்டு நீங்க ஒரு 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 கோட், அந்த கோட் இமேஜ்ல வந்து உங்களோட லோகோஸ் அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அத நீங்க ஷேர் பண்ணும்போது டெய்லி உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல நல்ல வார்த்தையா வந்துட்டு இருக்குன்னா, தே இன்ஸ்பயர். வாவ்! உங்களோட உங்களோட பிராண்ட் அந்த இன்ஸ்பிரேஷனல் வேர்டோட அவங்க மைண்ட்ல அசோசியேட் ஆகும். யூ ஹேவ் டு டூ சம்திங். அதனால தான் நெறைய பிசினஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா, தே லைக் டூ ஸ்பான்சர் ஈவென்ட்ஸ். CSR ஸ்கூல்ல போயிட்டு பேக் குடுக்குறது, இல்லன்னா சில நிகழ்வுகள அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இல்லன்னா சில பேர் மேடையில ஏறி அவங்க பேசுறது. இப்ப ஏர் ஏசியாலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, டோனி பெர்னாண்டஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லியனர் ஆயிட்டாரு. இப்ப இன்னும் ஏர் ஏசியா கேப் போட்டுக்கிட்டு அவரும் மேடையில கான்ஃபரன்ஸ்ல பல பேர் அவங்கள யூ நோ ஸ்பீச் குடுக்கறதுக்குலாம் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, மற்றவங்கள அவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஏர் ஏசியா பிராண்ட் வந்து அங்க பதிக்கிறாங்க. எங்க பதிக்கிறாங்க? அவங்களோட கஸ்டமர் மைண்ட்ல. ரைட்? இன்னும் இன்னமும் டோனி பெர்னாண்டஸ் ஏர் ஏசியா கேப் போட்டு தான் சுத்திட்டு இருக்காரு. ரைட்? பெரும்பாலான பிசினஸ் அப்படிதான். மேடை ஏறி மைக் புடிச்சு பேசுனாக்கா, அது வந்து ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. மத்தவங்கள பார்க்கறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சக்சஸ் ஸ்டோரிய ஷேர் பண்ணுவாங்க. நெறைய அவார்ட்லாம் வாங்குவாங்க. அந்த அவார்ட் சில பேருக்கு குடுப்பாங்க. சில பேர் இவங்களே அவார்ட் வாங்கிக்கிறது. ஒரு அமௌண்ட் குடுத்தோம்னா, அவங்க அவார்டு குடுத்துருவாங்க. இது ஏன் இதெல்லாம் செய்றாங்கன்னா, ஏன்னா மற்றவங்கள பார்த்து, இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு அச்சீவ்மென்ட் அப்டின்ட்டு, அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்றது. எங்க? சோசியல் மீடியாலயே, கான்டென்ட் மூலியமாவே. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு Facebookல ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, Facebookல குரூப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. Facebook குரூப். தட்ஸ் வெரி ஃபேன்டாஸ்டிக். நீங்க அங்க போயிட்டு நீங்க அந்த குரூப்ல நீங்க கான்டென்ட் ஷேர் பண்றதும், மற்றவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த ஹெல்ப் பண்றது, இந்த மாரியான நீங்க பிராக்டிஸ்லாம் செஞ்சீங்கன்னா, யூ பிகம் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. பில்ட் அ கம்யூனிட்டி. பீப்பிள் ஹூ லைக் ஹூ யூ ஆர், வாட் யூ டூ. ரைட். ஸோ இதுதான் சோசியல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி.
இப்ப இந்த 3 ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ரைட்? கான்டென்ட், பிராண்டிங், என்கேஜ்மென்ட். ரைட்? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2வது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, what do you call this? Social proof, right? Testimony, right? Testimonyக்கு அடுத்தது ரிவ்யூ, ரிவ்யூ முடிஞ்சு, ரைட்? என்கேஜ்மென்ட், ரைட்? அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் கம்யூனிட்டி, பில்ட் கம்யூனிட்டி, ரைட்? அச்சீவ்மென்ட், இன்ஸ்பிரேஷன், ரைட்? ஆல் தட். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் நீங்க வந்து சோஷியல் மீடியால நல்ல எஃபெக்டிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, என்ன நடக்கும்னா, இந்த 3 விஷயம் நடக்கும். KLT. நோ, லைக் அண்ட் ட்ரஸ்ட். எப்படின்னா, கஸ்டமர் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத மக்களுக்கு உங்கள தெரிய ஆரம்பிக்கும். தே நோ யூ. உங்கள தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. தெரிஞ்ச உடனே என்ன நாளடைவுல தே லைக் யூ. உங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்ச பிறகு என்ன நடக்கும்னா, தே ட்ரஸ்ட் யூ. உங்கள நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ரைட்? ஒன்ஸ் கஸ்டமர் ஆன் சோஷியல் மீடியா, தே நோ யூ, தே லைக் யூ, தென் தே ட்ரஸ்ட் யூ. என்ன நடக்கும்னா, சேல்ஸ் நடக்கும். சேல்ஸ் automatic happens, right? They will buy. You don't have to sell. That is the whole idea behind of all these strategies. நான் ஷேர் பண்ண fully strategiesல என்னன்னா, how to create the KLT. Right? The K like LT. People have to know you, people have to like you, and eventually they will trust you. Right? So இது எப்படி பண்ணலாம்னா, டெய்லி வித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த KLT நடக்காது. You get fed up. ஒரு ஆள் வந்து டெய்லி உங்ககிட்ட இருந்து காசு புடுங்கிட்டே இருக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணுமோ, அந்த ஐடியாலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, உங்களுக்கு கடுப்பாவும் ஆவாது. யூ கெட் ஃபெட் அப். எவ்ரி டே தே வாண்ட் டூ டேக் சம் மனி அவே ஃப்ரம் யூ. பட் இஃப் எவ்ரி டே தே கிவ் சம்திங் டூ யூ, உங்ககிட்ட இருந்து பணம் புடுங்கல. உங்ககிட்ட இருந்து சில நல்ல விஷயம் டெய்லி உங்ககிட்ட குடுக்குறாங்க. ரைட்? யூ ஆர் ஹெல்பிங் தெம் சால்வ் அ ப்ராப்ளம். ஆர் யூ ஆடிங் வேல்யூ. அது என்ன நடக்கும்னா, அந்த வேல்யூ வில் டிரான்ஸ்லேட் இன்டு ட்ரஸ்ட், லாயல்டி. And that will enable you to, right, create a long, loyal, lasting customers. So instead of making money, ஒரு வாட்டி அவங்ககிட்ட காசு வாங்குறத விட பல தடவை நீங்க காசு வாங்குவீங்க. அது ஒரு ஆளு. இது பல மக்கள் ஆகும்போது அங்கதான் உங்களுக்கு பிசினஸ் புழங்குது. பல மடங்கா அது மாறி பல வேல்யூஸ் அது கொடுக்குது. சரிங்களா? இதுதான் KLT, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ ஒரு ஃபனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் ஃபனல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, KLT எங்க நடக்குதுன்னா, மேல மேல அந்த ஃபனலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கொச 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 கொசன்னு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஆளுங்க. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள். தே டோன்ட் நோ யூ. இப்ப இந்த கான்டென்ட், இந்த பிராண்டிங் இதெல்லாம் நடக்கும்போது, என்கேஜ்மென்ட் நடக்கும்போது, தே ஸ்டார்ட் நோ யூ. உங்களுக்கு அறிமுகம் ஆகுது. இந்த கான்டென்ட் கன்சிஸ்டன்ட்டா நீங்க செய்ய 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 சோசியல் ப்ரூஃப் குடுக்க, டெஸ்டிமோனி குடுக்க, ரிவ்யூஸ் குடுக்க, யூ நோ அதெல்லாம் குடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்கள பிடிக்க ஆரம்பிக்குது. ரைட்? அப்புறம் அது கம்யூனிட்டி அச்சீவ்மென்ட், இன்ஸ்பிரேஷனு, ரைட்? இதெல்லாம் நடக்கும்போது ஹை லெவல் ட்ரஸ்ட். ஸோ இந்த ஃபனலுக்கு நீங்க கீழ இறங்க அந்த ஆள் குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேல நெறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஆளு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆளுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் வந்து எல்லாரும் உங்களுக்கு பிடிக்காது. சில பேர் உங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்ச ஆள்ல வந்து எல்லாரும் நம்ப மாட்டாங்க. சில பேர் நம்புவாங்க. பல பேர் நம்ப மாட்டாங்க. ரைட்? நம்புறவங்க வந்து கஸ்டமரா மாறுவாங்க. தே பாய். அந்த ப்ராசஸ் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். நாளடைவுல இந்த கன்சிஸ்டன்ட்டா செஞ்சீங்கன்னா, உங்கள நம்புற ஆளு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் a கம்ப்ளீட் சைக்கிள். இது போயிட்டே நான் ஸ்டாப். எப்போ இந்த சைக்கிள் ஸ்டாப் ஆகுதோ, உங்க பிசினஸ் வேலை செய்யலன்னு அர்த்தம். இந்த சைக்கிள் நிக்கக்கூடாது. அப்படியே ஓடிட்டு இருக்கணும். ரைட்? ஆ அதுதான் பிசினஸ்.
இப்போ சோஷியல் மீடியா என்ன ஒரு பியூட்டினா, இதெல்லாம் உங்களுடைய ரூம்லயே உட்காந்துக்கிட்டு, ரைட்? யாரையும் போய் பார்க்க தேவையில்ல. நீங்க உங்க வீட்லயே இருந்துகிட்டு, ஃபோன வச்சுக்கிட்டு, ரைட்? இதெல்லாம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது நடக்க ஆரம்பிக்கும். வேலைங்கிறது உங்களோட 2 தம்புக்கு தான் வேலை. ஏன்னா, மெசேஜ் பண்றது, கன்டென்ட் செய்றதுக்கு அதான் ஃபோன்ல. மற்றபடி எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ரைட்? இட்ஸ் சோ ஈஸி டூ ரீச் அவுட் டூ சோ மெனி பீப்பிள். ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, சேல்ஸ் நடக்கும். ஸோ இப்ப ஸ்லைட்ல என்ன தெரியுதுன்னா, சேல்ஸ் போஸ்ட் டைப்ன்னு போட்டிருப்பேன். இதுல 3 விதமான சேல்ஸ் ப்ராசஸ் இருக்கு. சாஃப்ட் சேல், ஹார்ட் சேல், டீசர். சாஃப்ட் சேல், ஹார்ட் சேல், டீசர். சாஃப்ட் சேல்னா என்னது? நீங்க விக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா விக்கிறீங்க. நீங்க விக்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா நீங்க விக்கிறீங்க. ஹார்ட் சேல்னா எவரிபடி நோஸ். நீங்க விக்கிறீங்கன்னு எல்லாம் தெளிவா தெரியுது. டீசர்னா வந்து அவங்கள கொஞ்சம் எக்ஸைட் பண்றீங்க. ஒரு ஒரு சும்மா லைட்டா எடுத்து விடுறீங்க. அது வரதுக்கு முன்னுக்கே நீங்க லைட்டா கொஞ்சம் காமிச்சிட்டீங்கன்னா, அப்ப வந்தம்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிரும்ல. அதான் டீசர். இப்ப மூவி வந்து ட்ரெய்லர்ன்னுவாங்க. ட்ரெய்லர் எதுக்கு? படத்துக்கு முன்னுக்கு ஒரு ட்ரெய்லர் வெளியாக்குவாங்கல்ல. அந்த ட்ரெய்லர் என்னன்னா, படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குறது. படம் வந்தோனே வந்து அந்த டைம் போணுமா, பார்க்கணுமான்னு யோசனை இருக்காது. உடனே போய் பார்த்துரணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வர்றதுக்கு தான் நீங்க ட்ரெய்லர் வச்சிருக்கீங்க. டீசரும் அதேதான். ஸோ சேல்ஸ்ல வந்து இந்த 3 டெக்னிக் இருக்கு. ஸோ இந்த சோசியல் மீடியா டெக்னிக்லாம் வந்து இது சாஃப்ட் செல்லிங். கான்டென்ட் மூலியமா, பயனுள்ள விஷயத்து மூலியமா, சில ஷேரிங், டிப்ஸ், டெஸ்டிமோனி, ரிவ்யூஸ், ஆல் திஸ் திங்ஸ் இதெல்லாம் சாஃப்ட் செல்லிங். ஹார்ட் செல்லிங்னா என்னன்னா, ஓகே வந்து வாங்குங்க. ஆடி தள்ளுபடி, தீபாவளி டிஸ்கவுண்ட், இல்லன்னா ஹரி கமர்டே கான் டிஸ்கவுண்ட், ஹரி மலேசியா டிஸ்கவுண்ட். இப்ப இன்னைக்கு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இனாமா ஒரு பொருள் கிடைக்கும். இல்லன்னா இந்த தேதிக்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த விலை கிடைக்கும். இதெல்லாம் வந்து சேல்ஸ் டெக்னிக். ஹார்ட் செல்லிங். இதெல்லாம் ஹார்ட் செல்லிங். ரைட்? 3வது ப்ராடக்ட்டே இல்ல. ப்ராடக்ட் நீங்க லான்ச் தான் பண்ணியிருக்கீங்க. ப்ராடக்ட் கைக்கு வரல. ஆனா நீங்க அதுக்கு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்றீங்க. ஸோ இந்த 3ம் வந்து சேல்ஸ் போஸ்ட் டைப். சோசியல் மீடியால இந்த 3ம் நீங்க செய்யலாம். ரைட்? ஸோ சாஃப்ட் செல்லிங்னா என்ன? யூ கிவ் குடுக்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பல விஷயத்தமா நீங்க குடுக்கணும். என்ன குடுக்கணும்? கான்டென்ட். செலவே இல்லாத விஷயம் அது ஒண்ணுதான். தகவல்கள், விஷயங்கள். ரைட்? ஷேர் நாலெட்ஜ். ரைட்? So this will increase the customers' confidence. This will increase the customer confidence. இந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப ஷேர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய எக்ஸ்பர்டீஸும் மக்களுக்கு தெரிய வருது. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப நாலெட்ஜபிளா இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய எக்ஸ்பர்ட். லைக் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் விக்கிறவங்களுக்கு வந்து நெறைய இன்சூரன்ஸ் பத்தி, டிப்ஸ பத்தி, எப்படி சேவிங்ஸ் என்ன, எப்படி நீங்க அந்த இன்சூரன்ஸ் பத்தி நெறைய பேச இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ண மக்கள் மத்தியில, ஓ! இவரு இன்சூரன்ஸோட புலி. இவரு தான் கிங். இவரு தான் எக்ஸ்பர்ட். அதனால வாங்குறதுனா இவர்ட்ட தான் போய் வாங்கணும் அப்டின்ற ஒரு ஒரு பெர்செப்ஷன் உருவாகுதுல்ல. ஆ ஆல் தீஸ் ஆர் சாஃப்ட் செல்லிங். இத நீங்க திரும்ப செய்யணும். அதுக்கு தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, TikTokலயும் சரி, Facebookலயும் சரி நெறைய கான்டென்ட் போடுறாங்க. கான்டென்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய பிராண்ட் வந்து அந்த பிரபலம் உருவாகுது. ரைட்? நெறைய பேரு செலிபிரிட்டி இப்ப TikTokல கூட இந்த செஃப் டேவ்ன்னு இருக்காரு. செஃப் டேவ். இது கோவிட் டைம்ல தான் அது ஃபேமஸ் ஆகுனாங்க. ஏன்னா எப்படின்னா, கோவிட் டைம்ல தே ஷேர் ரெசிபி. இப்ப பார்த்தீங்கன்னா, தே ஆர் குவைட் வெரி ஃபேமஸ். தே கெட் கால் டூ மெனி ஷோஸ் எல்லாம் TikTokல இருந்து. ரைட்? ஆ வைரல் அக்கா, யூ நோ ஆ சுகு பவித்ரா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கோவிட் டைம்ல இதெல்லாம். ரைட்? நெறைய பேரு. சுகு பவித்ராங்கிறது YouTubeல. அவங்க சமைச்சு வீடியோ போட வைரல் ஆவுனாங்க. ரைட்? இதெல்லாம் வந்து நத்திங். ஜஸ்ட் கான்டென்ட். எதுவுமே அவங்க விக்கல. ரைட்? பட் பீப்பிள் பாய். கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் சாஃப்ட் செல்லிங். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரைட்?
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. ஹார்ட் செல்லிங் என்னன்னா, ஆ அக்ரெசிவ் செல்லிங். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேர் வந்து இட்ஸ் அ ஐடான்னு சொல்லுவோம். ஐடா ஃபார்முலா. ஓகே. திஸ் இஸ் சிம்பிள் ஃபார்முலா. இது பல வேரியேஷன்ல இருக்குது. ஐட்கா, AIDCA அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆல் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஐடா ஃபார்முலா நீங்க பயன்படுத்தலாம். ரைட்? மேபி another ட்ரெய்னிங் செஷன்ல ஐ கேன் ஷேர் மோர் இந்த ஐடாவோட மற்ற வேரியேஷன் என்னென்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இது போதும். ஐடா A ஃபார் அட்டென்ஷன், I ஃபார் இன்ட்ரெஸ்ட், D டிசையர், A ஆக்ஷன். அட்டென்ஷன் என்ன? மக்கள் உங்க பக்கத்து அவங்க கவனத்தை எப்படி நீங்க இழுக்கிறீங்க. ரைட்? இன்ட்ரெஸ்ட்னா அவங்களோட ஆர்வத்தை எப்படி நீங்க தூண்டுறீங்க. ஓகே. டிசைர்னா அவங்களோட அந்த ஆர்வத்தை தூண்டிட்டு அந்த சொல்யூஷன் ரைட் எப்படி நீங்க கொடுக்குறீங்க. ஏங்கிறது ஆக்ஷன். கடைசியா அவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆக்ஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ரைட்? ஸோ அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன். இதுதான் சேல்ஸ், அக்ரெசிவ் சேல்ஸ். முதல்ல அவங்களோட கவனத்தை நீங்க இழுக்கணும். அட்டென்ஷன் கிராப் பண்ணணும். தென் யூ ஹேவ் டு இன்ட்ரெஸ்ட். தென் அவங்களோட அந்த ஆசைகளை எப்படி நீங்க பூர்த்தி பண்ண போறீங்க. அப்புறம் என்ன அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க, என்ன செய்யணும்னு இப்போ எதிர்பார்க்குறீங்க. ரைட்? ஸோ அட்டென்ஷன் என்னன்னா, உங்களோட கஸ்டமர் உங்களோட பிராண்டை பற்றி உங்கள் ப்ராடக்ட் பற்றியோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு உங்கள் பக்கம் திசை திரும்புற மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் செஞ்சாகணும். ஸோ அட்டென்ஷன். ஓகே. அந்த ஹெட்லைன் உங்களோட தலைப்பு மூலியமா, உங்களோட படம் மூலியமா, உங்களுடைய யூனோ அது மூலியமா நீங்கள் அவங்க கவனத்தை அவங்க கேட்ச் பண்ணணும். கவனத்தை கேட்ச் பண்ண பிறகு அடுத்தது என்னன்னா இன்ட்ரெஸ்ட். அவங்கள நீங்க ஆர்வப்படுத்தணும். எப்படி ஆர்வப்படுத்தணும்? எப்படின்னா, பிரச்சனைகள பத்தி பேசணும். என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை இல்ல. உங்க பிரச்சனைக்கு யாரும் வந்து காது குடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் பிரச்சனை. அவங்களோட பிரச்சனைய பத்தி நீங்க டீட்டெயிலா பேசணும். இப்ப உங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணுது. ஆமா தானே? சாப்பாட்டு என்ன பிரச்சனைய சால்வ் பண்ணுது? பசி பிரச்சனைய சால்வ் பண்ணுது. ரைட்? மேக்கப் என்ன பிரச்சனைய சால்வ் பண்ணுது? பியூட்டி பிரச்சனைய சால்வ் பண்ணுது. ரைட்? அ அ டயட் பிளான் என்னன்னா, உடம்பு யூனோ வெயிட் பிரச்சனைய சால்வ் பண்ணுது. ஸோ அதே மாரி எல்லா ப்ராடக்ட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணுது. இந்த பிரச்சனைய பத்தி நீங்க எடுத்து பேசம்போது, கஸ்டமருக்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா, இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து நீங்க டீட்டெயிலா எடுத்து சொல்லும்போது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாகுது. ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்ட் உருவாக்குன பிறகு பிரச்சனைய பத்தி பேசிட்டீங்க. அடுத்தது என்ன? டிசையர். சொல்யூஷனும் நீங்க குடுங்க. ஏன்னா, அவங்க பிரச்சனையே இவ்வளோ ஆர்வமா கேட்டாங்கன்னா, அப்பனா அங்க பிரச்சனை இருக்குது. ஸோ பிரச்சனைய எதுக்கு கேட்கறாங்கன்னா, பிரச்சனைக்காக இல்ல. அதோட சேர்ந்து வர்ற சொல்யூஷன். அதுதான் உங்களோட ப்ராடக்ட். ஸோ சொல்யூஷன்னா என்ன? அதோட ஃபீச்சர் என்ன? அதோட பெனிஃபிட் என்ன? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? டிசையர பத்தி கிரியேட் பண்றீங்க. ஒன்ஸ் அவங்க டிசையர நீங்க தூண்டிட்டீங்கன்னா, என்ன பண்ணணும்? என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? உங்களுக்கு பணத்த குடுக்கணும். எப்படி குடுப்பாங்க? ஆ கிளிக் திஸ் லிங்க், ஆட் டூ கார்ட், ரைட்? கான்டாக்ட் அஸ், வாட்ஸ்அப் அஸ், மெசேஜ் அஸ். இதான் என்ன என்ன அவங்கள எப்படி உங்கள தொடர்பு கொள்ளணும் அவங்க? என்ன மாரியான ஆக்ஷன் அவங்க எடுக்கணும்? கடைசியா. ஆ இதுதான் ஐடா ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்க உங்களோட மெசேஜிங், உங்களுடைய சேல்ஸ் ஓட கம்யூனிகேஷன் நீங்க நீங்க செஞ்சீங்கன்னா, சான்சஸ் மார்க்கெட்டிங்க செஞ்சுட்டு, அப்புறம் நீங்க இந்த சேல்ஸ போட்டீங்கன்னா, வாங்குற வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அட்டென்ஷன். அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்றது? யூ ஹேவ் டு யூஸ் மேஜிக் வேர்ட்ஸ். சீக்ரெட், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்ஸ், ஃப்ரீ, ஹாட், டிஸ்கவுண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜிக்கலான வேர்ட். எஸ்பெஷலி இது ஃப்ரீ. ஃப்ரீன்னு போட்டாலே வந்து கவனத்தை உடனே இழுத்துரும். ரைட்? சீக்ரெட் டு லூஸ் 10 kg in 1 week. Secret. Right? Strategy to make money online in 1 month. ஸோ இதெல்லாம் வந்து மேஜிக் வேர்ட். இந்த மேஜிக் வேர்ட் பார்த்துட்டாலே வந்து அது கவனத்தை கொஞ்சம்
இழுக்கிற தன்மைகள் அந்த வார்த்தைகளுக்கு உண்டு. மேஜிக் வேர்ட்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் them with what you have to offer. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? டாக் அபவுட் தி ப்ராப்ளம். ரைட்? பிரச்சனையை வந்து அவங்க பேசுங்க. நீங்க உங்க பிரச்சனையை நீங்க பேசும்போது, நீங்க மண்டையில எப்படி நீங்க இமேஜின் பண்ணணும்னா, அவங்க தலைய ஆட்டுற மாரி. இமேஜின் யூ டாக்கிங் டூ அ கஸ்டமர், யூ டாக்கிங் அபவுட் தியர் ப்ராப்ளம். அந்த பிரச்சனைய நீங்க சொல்றது கேட்டு அவங்க மண்டைய ஆட்டிக்கிறாங்க. அப்படின்னா, ஆமா, ஆமா, ஆமாமா. அப்படியே நீங்க சொல்றீங்க. நான் எப்படி அனுபவிக்கிறேனோ, நான் என்ன ஃபேஸ் பண்றேனோ, அந்த பிரச்சனைய அப்படியே தத்ரூவமா நீங்க டீட்டெயிலா சொல்றீங்க. ரைட்? உங்க மண்டைய ஆட்டுறாங்க. தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு இமேஜின். என்ன சொன்னா அவங்க வந்து இத எக்ரி பண்ணிக்குவாங்க. எஸ். என்ன பிரச்சனை? என்ன 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 இஷ்யூனா இங்க, நீங்க பிரச்சனையே இவ்ளோ டீட்டெயிலா சொல்றீங்களே, அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கட்டாயம் இருக்கணும் தானே? தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். டிசைர். ஆ பிரச்சனை சொன்னா பட்டாது. அந்த பிரச்சனைக்கு ஓகே. பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கு தானே? ஆமா. எனக்கும் தெரியும் அந்த பிரச்சனை. எனக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனைக்கு உள்ள சொல்யூஷன் என்ட்ட இருக்கு. இந்த பிரச்சனைய நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதான் டிசைர். எதிர்பார்ப்ப நீங்க உருவாக்குறீங்க. ஆசைகள நீங்க தூண்டுறீங்க. ஸோ அந்த சொல்யூஷனோட என்ன? பெனிஃபிட் என்ன? ஆனா உங்க ப்ராடக்ட்ட பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ரைட்? பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்ட பத்தி நீங்க சொல்லும்போதே, அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து சேர்ந்த மாரியான ஒரு ஒரு இம்ப்ரஷன் வரும். ரைட்? அதுதான் ஆசைய தூண்டுதல். ம். காடி நீங்க ஓட்டுற மாரி நீங்க இமேஜின் பண்ணுங்கன்னா, காடி வாங்குன மாரியான ஒரு ஒரு ஃபீலிங். அது ஒரு சந்தோஷம். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு டிசைர் உருவாக்குறீங்க. இதெல்லாம் எழுத்து வடிவத்துல, படம் வடிவத்துல, இல்லன்னா வீடியோ வடிவத்துல, இதெல்லாம் போஸ்டிங். ரைட்? அப்ப கடைசி கால் டூ ஆக்ஷன். ஆக்ஷன். என்ன பண்ண போறீங்க? ரைட்? எவ்வளோ விலை? எப்படி வாங்குறது? எங்க கிளிக் பண்ணணும்? இல்லன்னா எப்படி உங்கள தொடர்பு கொள்றது? ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன்ல கூட நீங்க ஒரு அர்ஜென்சி போட்டுக்கலாம். அ இந்த ஆக்ஷன் எப்போக்குள்ள எடுக்கணும். இப்போ இன்னும் 3 நாள்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விலையில கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து 20% பிரைஸ் ஏறிரும். இல்லன்னா ஸ்டாக் முடியிற க வாசி. இப்போ இவ்வளோதான் ஸ்டாக் இருக்குது. அ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த விலையில கிடைக்கும். அடுத்த ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்த பேட்ச் வந்து வேற விலை. இன்னும் ஏதாவது ஒரு அர்ஜென்சி நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஐடா அந்த அந்த கான்டென்ட் செய்யும்போது, அந்த சேல்ஸ் கான்டென்ட் செய்யும்போது, நீங்க சில மெத்தட் நீங்க உருவாக்கலாம். ரைட்? வித் ஹார்ட் செல்லிங் போஸ்ட். ஓகே. நெவர் மைண்ட். இத ரொம்ப டீட்டெயிலா போல. ரைட்? ஸோ வார்த்தைகள். வேர்ட்ஸ் தட் இன்வோக் எமோஷன். ஸோ உங்க கஸ்டமர்ட்ட நீங்க சொல்லி, அவங்களோட கவனத்த உங்க பக்கத்து திசை திருப்பணும்னா, இந்த வேர்டிங்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல். நியூ, பாரு, ப்ரூவன், தர்புக்தி, பெட்டர், பை, கேரண்டி, dijamin, ஃப்ரீ, percuma, tested, diuji, pure, right? சுச்சி, ஃப்ரெஷ், சிகார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்கே நெறைய ஒரு சக்தி இருக்குது. இந்த இந்த மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய ஹெட்லைன் இருக்குல்ல, உங்க போஸ்டிங் பண்ணும்போது சில வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் நீங்க இந்த வார்த்தையெல்லாம் தூவி விட்டுருக்கணும். ரைட்? இந்த மாரி வார்த்தைகள நீங்க நெறைய பயன்படுத்துனீங்கன்னா, அது உங்க மக்கள், உங்களோட கஸ்டமர கவனத்த இழுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். டீசர்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? டீசர் இது அதான். ஓகே. பொருள் கையில இல்லாமயே வந்து எப்படி நீங்க எதிர்பார்ப்ப உண்டாக்குறது? பொருள் இருந்துச்சுன்னா நீங்க வாங்க சொல்லிருவீங்க. ரைட்? இப்ப நீங்க ஒரு புது ப்ராடக்ட் லான்ச்சிங். ப்ராடக்ட் இன்னும் லான்ச் பண்ணல. ஆனா லான்ச் பண்றதுக்கு முன்னுக்கே நீங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ப்ரீ ஆர்டர், புக்கிங். இப்ப கூலி படம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே. டீசர் வெளியாக்குன கையோட ட்ரெய்லர் வெளியாக்குன கையோடயே வந்து புக்கிங் தொறந்து விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ் முன்னுக்கே ஃபுல்லி புக்ட். ட்ரெய்லர். ட்ரெய்லர் தான் டீசர். ட்ரெய்லர்ல முழுசா காமிக்கலையே. பிட்டு பிட்டா, பிட்டு பிட்டா படமுக்கும் ட்ரெய்லருக்கும் சம்டைம்ஸ் சம்பந்தமே இருக்காது. இது என்ன படம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜயோட பீஸ்ட்ன்னு படம் வந்துச்சு இல்லையா? அந்த ட்ரெய்லர பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு.
ஆனா படம் ஆஃப் கோர்ஸ் ரைட் அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல. ஸோ ட்ரெய்லர் அண்ட் மூவி இஸ் 2 டிஃபரெண்ட் திங்ஸ். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குது. ரைட்? தென் பீப்பிள் வில் ஆர்டர் அண்ட் பே. ஒரு லேட்டர் நீங்க அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த டீசர்ங்கிறது வெரி பவர்ஃபுல் ஃபார் என்ன சொல்லுவாங்க பேக் ஆர்டர்ன்னுவாங்க. பேக் ஆர்டர்னா நீங்க காசை கொலெக்ட் பண்ணிட்டு அந்த கொலெக்ட் பண்ண காசை வச்சு தான் நீங்க ஜாமானையும் ஆர்டரே பண்றீங்க. இதெல்லாம் பேக் ஆர்டர். ஸோ இதுக்கு டீசர் போஸ்ட்ங்கிறது வெரி இஃபெக்டிவ். டீசர் போஸ்ட் எப்படின்னா அடுத்த மாசமோட ப்ரொமோஷன் வந்து இந்த மாசமே நீங்க கொஞ்சம் டீஸ் பண்ணிடுறீங்க. முழுசா காமிக்கிறதுல ரைட்டா அடுத்த மாசம் ஏதோ வந்துட்டு இருக்குது தயாரா இருங்க அப்படின்னு நீங்க ஒரு 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 கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தகவலை அவங்க மத்தியில் என்னடா அது புதுசா இருக்குது என்ன அடுத்த மாசம் என்னவா இருக்குமோ என்னமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல வந்து அதை அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. அது வரும்போது வந்து தென் அந்த அந்த டிசிஷன் மேக்கிங் அந்த முடிவு எடுக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிரும். வந்தோடனே டக்குன்னு வாங்குறவன் அப்ப அந்த டைம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு மாசமா ஒரு 2, 3 வாரமா அவங்க நீங்க இந்த டீசர் கொடுத்ததுனால அந்த மண்டையிலேயே ஓடிட்டு இருக்கனால தே ஆர் ரெடி டு பை ஒன்ஸ் த ப்ராடக்ட் பிகம்ஸ் அவைலபிள். தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் த கான்டென்ட் அந்த பிக்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிக்சர்ஸ் ஸோ போஸ்டோட சக்ஸஸே ஆன்லைனில் என்னன்னா அந்த போடுற நீங்கள் பிக்சர்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அட்ராக்டிவாக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல கான்டென்ட்டாக போட்டாலும் அந்த பிக்சர் சரியில்லைன்னா வேலை செய்யாது. ஸோ பிக்சர் நீங்கள் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக காமிக்க முடியுமோ அட்ராக்டிவாக காமிக்க முடியுமோ அது நீங்கள் காமிக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது உங்கள் ப்ராடக்ட். உங்கள் ப்ராடக்ட் யாராச்சும் அசிங்கமாக காமிப்பாங்களா? இல்லை. என்ன விற்கணுமோ அது எப்படி காமிச்சா பார்க்குறவங்க அது அப்படியே வாவ் படமே பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது பொருள் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு இதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ சில பேர் கேக்கு சாப்பாடு பொருட்கள் ஆன்லைனில் வாங்குவாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே வாவ் சிடாப்னியோன்னுவாங்க. டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல. படத்தை பார்க்கறதுக்கே எச்சு ஊறுதான். அந்த அளவுக்கு படம் இருக்குது. ஸோ எல்லாரும் ப்ராடக்டும் வந்து இந்த வாவ் ஃபேக்டர் இருக்கணும். சோஷியல் மீடியா இஸ் a visual மீடியா. இட்ஸ் a visual. Right? ஸோ இந்த பேக்ரவுண்ட், இந்த ப்ராப்ஸ், லைட்டிங் இதெல்லாம் நீங்க ரூல் ஆஃப் தேர்ட் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன். ஸோ எனிவே இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரெய்னிங் செஷன்ல வந்து ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டா சொல்லிடுறேன். படம் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் மினிமலா வச்சுக்க. பேக்ரவுண்ட்ல கயமையான நாய்ஸியான பேக்ரவுண்ட்லாம் வேணாம். வால்பேப்பரு நல்லா ஸ்ட்ராங்கான வால்பேப்பர்லாம் பேக்ரவுண்டா வச்சு நீங்க ப்ராடக்ட் படம் எடுக்காதீங்க. ஏன்னா பேக்ரவுண்டும் கலர்ஃபுல்லா இருக்குது. யூனோ ப்ராடக்டும் கலர்ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னா படத்துல எது ப்ராடக்ட் எது பேக்ரவுண்ட்னு தெரியாம போயிரும். ஸோ கான்ட்ராஸ்ட் வச்சுக்கங்க. இப்போ பாருங்க இந்த படத்தை பாருங்க. பிங்க் கலரு சட்டை பூவா இருக்குது. பேக்ரவுண்ட் அந்த கிரேயா பிளெயினா இருக்கிற வாசி தான் அந்த சட்டையோட டிசைன் வெளியே தெரியுது. ஆமா தானே? பேக்ரவுண்டும் ஃப்ளோரா இருந்துச்சுன்னா சட்டையும் ஃப்ளோரா இருந்துச்சுன்னா எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்? ரைட்? ஸோ யூஸ் லைட் பேக்ரவுண்ட். ப்ராடக்ட் நல்லா நல்லா அழகா காமிக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் மினிமலா வச்சு ரொம்ப நாய்ஸியா வேணும். ரைட்? லைட் கலர் பேக்ரவுண்ட். இப்போ பொருள் டார்க்கா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் லைட். இப்போ பொருள் லைட்டா இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் டார்க் மாத்திக்கணும். ப்ராப்ஸ் இந்த படத்தை நீங்க பிக்சர் பண்ணும்போது அந்த படத்தை சுத்திரும் அந்த ப்ராடக்டை மெருகேத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா பண்ற மாதிரி என்னென்ன விஷயம் சேர்த்துக்கலாம். ப்ராப்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள். ரைட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் பார்க்குறீங்களா இதெல்லாம் ப்ராப்ஸ். ப்ராடக்ட் என்ன கேக். கேக் படம் எடுக்கும்போது சுற்றிலும் வந்து ஃப்ளாரு முட்டை பட்டரு இதெல்லாம் வந்து ப்ராப்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அட்ராக்டிவ் ஆகும். எஸ்தட்டிக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனோ மோ மோ பியூட்டிஃபுல். ரைட்? அப்புறம் லைட்டிங். லைட்டிங் ஆஃப்கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் லைட்டிங்னா சூரியன். அன்நேச்சுரல்னா இஸ் உங்களுடைய லைட்ஸ். ரைட்? ஸோ ப்ராடக்ட் படம் எடுக்கணும்னா இஸ் பெஸ்ட் நேச்சுரல் லைட்டிங். ரைட்? ஏன்னா நீங்க பில்டிங் உள்ள எடுத்தீங்கன்னா லைட் சாஸ் மேல இருந்து வரும் சீலிங் லைட்ஸ்.
அந்த சீலிங் லைட்லலாம் வந்து ஷேடோ உருவாகும். ஷேடோ. ஏன்னா உச்சி வெயில்ல போய் நின்னீங்கன்னா, ஷேடோ உருவாகும். ஏன்னா லைட் வந்து மேல இருந்து வருது. ஆ இது வந்து ஹார்ட் லைட்டுன்னுவாங்க. ஹார்ட் லைட்டும் குட் தான். ஆனா சில டைம்ல பயன்படுத்தினா நல்லாருக்கும். சில படத்துல டைம்ல வந்து அது செட் ஆவாது. ஸோ ஹார்ட் லைட்ங்கிறது கொஞ்சம் டிராமேட்டிக் எஃபெக்ட். மிஸ்டீரியஸ் எஃபெக்ட்னா அந்த அந்த ஷேடோ இருந்தா நல்லாருக்கும். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, நம்ப நேச்சுரல் லைட் தான். ஏன்னா லைட் வந்து சைட்ல இருந்து வந்துச்சுன்னா, ஷேடோ விழுவாது. மேல இருந்து வந்துச்சுன்னா ஷேடோ விழுவும். ஓகே. நிழல். சைட்ல இருந்து வந்துச்சுன்னா ஷேடோ விழுவாது. ரைட்? ஸோ அ நேச்சுரல் லைட்ல எடுங்க. டே டைம். நைட் டைமா இருந்தாக்கா, ஆஃப் கோர்ஸ் உங்க மேல இருந்து தான் லைட் சோர்ஸ் வரும். அதனால தான் நீங்க ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் லைட் வந்து சைட்ல இருந்து இந்த 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 ஸ்டாண்ட்ல நிக்கும். முன்னுக்கு இருந்து சைட்ல. தே டோன்ட் புட் இட் ஆன் டாப். ஷேடோனால. அப்புறம் ரூல் ஆஃப் தர்ட். ரூல் ஆஃப் தர்ட்ங்கிறதுனா, இட்ஸ் அ மெத்தட். பாருங்க ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இதான் படம்னு வச்சுக்கோமே. இதான் ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல தான் அந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கு. இதுக்கு பேரு தான் ரூல் ஆஃப் தர்ட். ஃபுல்லா கவர் பண்ணக்கூடாது படம். இது வந்து ஒரு இந்த 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 படத்த 3 பகுதியா பிரிச்சோம்னா, உங்க ப்ராடக்ட்டோட இடம் வந்து ஒரு பகுதி தான். 1/3. அதுக்கு தான் ரூல் ஆஃப் தர்ட். சில பேர் ப்ராடக்ட் படம் எடுப்பாங்க பாருங்களேன், படமே நெறஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். சென்டர்ல இல்லாம ஸ்லைட்டா டூ யுவர் லெஃப்ட் ஆர் ரைட். இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல. ஓகே. இதான் 2 பாயிண்ட்க்கு நடுவுல. இதான் அதோட சென்டர் பாயிண்ட். இதான் 2 பாயிண்ட்க்கு நடுவுல. இதான் ரூல் ஆஃப் தர்ட். ஸோ ரூல் ஆஃப் தர்ட் வந்து என்னன்னா, மேக்ஸ் யுவர் பிக்சர் மோர் பியூட்டிஃபுல். ரைட்? ஸோ தென் என்ன பண்ணணும்னா, அ எடுத்த இந்த படத்த இன்ஷாட்லயோ, கான்வாலயோ போட்டு உங்களோட ஹெட்டிங், ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? சம் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து படம். இந்த எழுத்துலாம் வந்து கேன்வால சேர்த்தது. ரைட்? இது ஒரு கேக். அப்புறம் அந்த ஹெட்லைன்லாம் சேர்த்துக்கலாம். கால் டூ ஆக்ஷன், என்ன ப்ரமோஷன், யூ நோ இது படம். இதெல்லாம் ரியல் படங்க. இது நம்மளோட பயிற்சி நடக்கும்போது ட்ரெய்னிங்ல எடுத்த படங்க. அது எப்படி நம்ப சேல்ஸ் இமேஜா மாத்துறோம். கான்டென்ட்டா மாத்துறோம். ரைட்? அ ரூல் ஆஃப் தர்ட் பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த 3க்கு ஒரு பகுதி தான். மத்த இடத்துலலாம் வந்து வி புட் அவர் ஹெட்லைன், நம்ம லோகோ இந்த மாரி விஷயங்கள். ரைட்? இது பாருங்க. அட்டென்ஷன் கிராபிங். இந்த படமே ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுது. இது சோசியல் மீடியால இது போஸ்ட் பண்ணாங்கன்னா, நிச்சயமா கவனம் நம்ப இந்த படத்துல பார்ப்போம். ஒரு ஃபியூ செகண்டாவது பார்ப்போம். இது என்னடா இது புதுசா வாழைப்பழத்த நீட்டிட்டு இருக்கான்ட்டு. என்ன ஆகுதுன்னு கவனிப்போம். ஸோ இதான் அட்டென்ஷன் கிராபிங். So not qualified to buy insurance? Contact us today. Our phone number, the logo, right? So anyway, it's almost 10 o'clock, and we have reached the end of our session for today. So நம்ம கடந்த ஒரு 2 மாதங்களா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த எவ்ரி வெட்னஸ்டே செஷன் வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஃபார்மேட். It's more of a conversational style. Okay, every week we try to invite some expert, and the expert will அவங்களோட ஒரு கலந்து ஒரு உரையாடல், ரைட்? ஒரு டிஸ்கஷன், ஒரு Q&A ஃபார்மேட்ல session we try to run. Of course, today வந்து I thought சரி we'll go back to some fundamental real knowledge. Social media is a very important, and still many people இதோட இம்பார்ட்டன்ஸ் உணராம இருந்தனால வந்து ஐ வாண்ட் டு ரீவிசிட் இந்த டாபிக். நான் பல வாட்டி பல மேடையில, பல நிகழ்ச்சியில, பல பயிற்சியில நான் வந்து இத சொல்லிக் குடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இட்ஸ் குட் டு know these things, right? இதான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்த வாரத்திலிருந்து திருப்பி நம்மளோட யூசுவல் பாட்காஸ்ட் ஃபார்மேட், ரைட்? Q&A, conversational format of this program, Prosper program. It will commence, yeah. So we will have all our other coaches
நிறைய கோச்சஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வாரம் வந்து அ அ அ ரொம்ப நாள் கழிச்சு ஐ அம் அகெயின் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் இன்ஃபேக்ட் ஐ என்ஜாய் டாக்கிங். இது என்ன இது 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 மை டெய்லி ஆக்டிவிட்டி, ரைட்? நான் என்ஜாய் வந்து நிறைய வாட்டி இதை திருப்பி திருப்பி பேசினாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறதுனால தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வித் தட், அடுத்த வாரத்திலேருந்து திருப்பி நம்ம மற்ற கோச் 2 பேர் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு அவளோட காத்திருக்காங்க. ஆஹ் உங்க எல்லோருக்கும் ஒரு நன்றி. கடந்த 2 மணி நேரமா வந்து உங்களுடைய கவனத்தை என் பக்கம் திசை திருப்பி என்னோட இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து இருந்ததுக்கு உங்களோட ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். அதன் வரை உங்களுடன் விடைபெறுகின்ற அஹ், அன்புடன் கோபாலகிருஷ்ணன் குழந்தை, உங்களோட டிஜிட்டல் கோச். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஹேவ் அ குட் நைட்.